turn on your cameras. Thank you, Tamlar sir. Thank you. எப்படி இருக்கீங்க Tamlar sir? நல்லா இருக்கு. சேனல் எப்படி போகுது? சேனல் ஹீரோ எலக்ட்ரிக் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்துருக்காங்க. So இப்போ I think let me start. ஆரம்பிக்கிறீங்களா? Right? Yeah. Okay. So let me start from my introduction. நிறைய பேர் வந்துட்டு என்னுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, என்கிட்ட படிச்சவங்க நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. ஸோ தட் எல்லாருக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன் எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். பட் எனிவே என்னை பற்றி இன்ட்ரோடக்ஷன் சின்ன ஒரு போஸ்டர் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ தட் எவ்ரி ஒன் கெட் டு நோ வாட் ஹூ ஐ எம், எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஸோ என்னோட இது வந்துட்டு என்னோட இது வந்துட்டு 4 விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃப்ரீலான்சிங், ஆன்லைன் கிளாஸ், ப்ராஜெக்ட் கைடன்ஸ் அண்ட் காலேஜ் ஒர்க் ஷாப் எல்லாமே வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் பேர் ஹரிஷ்குமார். தெரிஞ்சுக்கலாம் இருக்க முடியும். என்னுடைய ப்ரோக்ராம் அகாடமி சொல்லிட்டு இது சேனல் இருக்கு. ஸோ அது ரொம்ப வருஷமா கிளாஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சண்டே ஃப்ரீ கிளாஸ்ன்றது எப்பவுமே எடுப்பேன் நான். எப்பெல்லாம் எனக்கு வந்துட்டு டைம் ஃப்ரீயா இருக்கும், எப்பெல்லாம் என்ன டாபிக் எடுக்கலாம்னு தோணுதோ அப்போ எடுப்பேன் நான். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கேன் எடுக்க சொல்லி. நிறைய பேர் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நானுமே டைம் கிடைக்க எடுப்பேன் நான். ஸோ ஜஸ்ட் ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுறதுதான் பிளான். ஸோ அதுக்கான ஒரு ட்ரை தான் இது. இது பற்றி ஷார்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆயிருக்கு. என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி ஃப்ரம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் ஆஃப்டர் கோயிங் டு எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு நிறையா ப்ராஜெக்ட் நான் நிறையா பண்ணியிருக்கேன் எம்பர்டரில். ஸோ அப்படியே கரைந்து போயிட்டு இருக்கோம் அப்படியே எனக்கு இப்போ. ஓகேவா? அண்ட் ரிக்வஸ்ட், இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிற நிறைய பேர் வந்துட்டு இந்த குரூப்ல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சண்டே கிளாஸ்னு குரூப் இருக்கிறீங்களா? ரிக்வஸ்ட் எவ்ரிவன் டு ஜாயின் த குரூப். நீங்க அதை ஜாயின் பண்ணல அப்படின்னா முன்னாடி நான் திரும்ப அந்த லிங்க் சாட்ல போடுறேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ லெட் மீ ஸ்டார்ட் தி கிளாஸ் நவ். இன்னைக்கு என்னோட டாபிக் என்னன்னாக்கா, என்ன டாபிக் திரும்ப இருக்காது. என்னோட போறேன் ஏதோ ஃப்ரீ கிளாஸ் இருக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்துட்டீங்களா? என்ன டாபிக் தெரியுமா இருக்காது? என்ன டாபிக் எடுக்க போறோம்? Timer and control. ராம்குமார் சொல்லி ஆன்சர். ராம்குமார், ராம். எல்லாரும் இன்டாக்ட் பண்ணுங்க கைஸ். இந்த 1 hour வந்துட்டு நான் மட்டும் பேசுறது கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே இன்டராக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த செஷன் ரொம்ப ஜாலியா போகும். ஓகேவா? ஈவன் தான் உங்க டாபிக் தெரிஞ்சிருந்தாலுமே கூட இன்டராக்ட் என் கூட நிறைய பண்ணாதான் உங்களுக்கு நல்லா ஜாலியா போகும். உங்களுக்கு நிறைய கத்துப்பீங்க, நிறைய என் கூட நீங்க பேசலாம். ஓகேங்களா? ஸோ தட் இப்போ ஆரம்பிக்கலாம். எல்லாரும் கேமரா ஆன் பண்ணாக்கா நல்லா இருக்கும். ப்ளீஸ் கேமரா ஆன் பண்ணுங்க. ஸோ விஷுவலைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் பேசுகிற பார்க்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு டைமர் அண்ட் கவுண்டர் அதை பற்றி நம்ம பார்த்துட்டு பார்ப்போம். ரெண்டுமே பார்க்க டைமர் நான் பிளான் தான், பட் எப்படின்றத புரிஞ்சுக்கலாம் நம்ம என்னன்றத. ஓகே, ரைட். ஸ்டார்ட் ஃப்ரம் த கொஸ்டின். எத்தனை பேருக்கு ஸ்க்ரீன் தெரிஞ்சா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? நான் டைப் பண்ணுறது எல்லாரும் ஓகேவா? ப்ளீஸ் சொல்லுங்க. ஹலோ, மைக் ஆன் பண்ணி நீங்க பேசலாம் என்கிட்ட ப்ளீஸ். ஸ்க்ரீன் தெரியுது. ஓகே, மைக் ஆன் பண்ணி பேசுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேள்வி என்னன்னா, ஸ்டார்ட் பண்ண கொஸ்டின். வாட் இஸ் டைமர் அண்ட் வாட் இஸ் கவுண்டர்? யாராவது சொல்ல முடியுமா?
ட்ரை பண்ணுங்க, தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ட்ரை பண்ணுங்க யாராவது. எனிவன்? சொல்ல முடியுமா? டைமர்னா என்ன, கவுண்டர்னா என்ன? ஹை गाइस, யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. கமான், அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க ஆன்சர். ட்ரை பண்ணுங்க. ரோஷித், ஐ திங்க் யூ நோ வெரி வெல் ரைட்? ரோஷித், தமிழரசுக்குலாம் தெரியும் இதை பத்தி நல்லாவே. டைமர் ஜோதி, யா. ടൈമർ வந்து பர்டிகுலர் டைம் ரன் செய்யுதுன்னு செட் பண்ண. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் டைம் கொடுக்கலாமா? ஸ்பெசிஃபிக் டைம் செட். கவுண்டர் வந்து கண்டினியூஸ் கவுண்டிங். யா, அது கவுண்டிங். சிம்பிளா சொல்ல போனா அது ஒரு கவுண்டிங். அதோட கிளாக் பல்ஸ்க்கு எப்போ வரும் ப்ரோ மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து டைமர்ன்றது? யார் பேசுறது? ராமா? ஆம்பளையா? தமிழரசு ப்ரோ. ஓகே, என்ன பண்ணது சொல்லுங்க எனக்கு. இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர்ல கிளாக் பல்ஸுக்கு அந்த கவுண்ட்டுக்கு இது பண்ண அந்த பிடபிள்யூஎம் ஜென்ரேட் பண்றது, இந்த மாதிரி டிலே ஜென்ரேட் பண்ற அந்த மாதிரிலாம் டைமர் யூஸ் பண்றோம் ப்ரோ மைக்ரோ கண்ட்ரோலர்ல. ஓகே ஓகே, ஸோ இப்போ நீங்க சொல்றது வந்துட்டு சிம்பிளா சொல்லணும்னா இது இன்டர்னல் கிளாக் பல்ஸா டைமர் இது பண்ணும், அது எக்ஸ்டர்னல் பல்ஸா கவுண்டர் ஒர்க் பண்ணும். ஆமா. அப்புறம் கவுண்டர் வந்து கவுண்டர் ஈவெண்ட், அப்புறம் எக்ஸ்டர்னல் பின் சென்சார், அப்புறம் பட்டனோட கவுண்ட் தெரியறதுக்கு, அப்புறம் எக்ஸ்டர்னலாக வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். டைமர் வந்து இன்டர்னல் கிளாக் பல்ஸு, எம்சியூ கிளாக்கு, அப்புறம் நம்ம டிலேலாம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எதுக்கு சொல்றீங்க? கவுண்டருக்கு. இது ரெண்டாவது சொன்னது டைமருக்கு. டைமருக்கு, ஓகே ஓகே. இப்போ டிலேக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. எம்சியூ கிளாக்கு டைம் செட், இது வந்து எம்சியூ கிளாக்ல வந்துட்டு ஒர்க் ஆகும். அண்ட் வேற நம்ம கவுண்டர் வந்து நம்ம அப்புறம் பல்ஸ் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணி நம்ம அதில் வந்து இப்போ இன்டரப்ட் கிரியேட் பண்ணி வந்து டிலேல வந்து டிலே யூஸ் பண்ணாமல் கண்ட்ரோலரை வந்து ஸ்பீடாக வந்து எதுலேயும் சிக்க வைக்காம வேலை பண்ண முடியும் அதெல்லாம் யூஸ் பண்ணி. எப்படி சொல்றீங்க? திரும்ப சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டிலேயாக யூஸ் பண்ணாமல் ஒரு கவுண்டர் மூலயமா வந்து ஒரு வேரியபிளை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு, எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 ஒன் மில்லி செகண்டில் வந்து ஒரு கவுண்டரை வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டு அது வந்து எப்போ வந்து 1 செகண்ட் ஆகுது, எப்போ வந்து அந்த வேரியபிளோட வேல்யூ எப்போ வந்து அந்த வேல்யூ வந்து 1000 ஆகுதோ அப்போ வந்து 1 செகண்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணி வந்து நம்ம அந்த டைம் வந்து வேலை செய்ய வைக்கிற மாதிரி. இல்ல, அப்படி வராது. கவுண்டர்ங்கிறது தனித்தனியா பார்க்கலாம். நீங்க சொல்ற அப்ளிகேஷன் ரெண்டு சேர்ந்து சொல்ற மாதிரி இருக்கு. பட் எனிவே, ஓரளவுக்கு இருக்கிற ஐடியா இருக்கு மட்டும் தெரியுது இப்போ எல்லாருக்குமே, இல்லைங்களா? ஓரளவுக்கு இங்க இருக்கிற குரூப்ல எல்லாருக்குமே ஐடியா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பேன் இதை பத்தி. நான் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ஐடியா இருக்கு, இதுதான் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. நல்லது. பட் நிறைய பேருக்கு நல்ல சவுண்ட் வரும். ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஏன் இது மாதிரி போய் கேக்குது? செல்வகுமார், நீங்க எப்படி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஐடியா இருக்கு எல்லாருக்குமே, இதுதான் டைமர், இதுதான் கவுண்டர், ஒரு ஐடியா வந்து எல்லாருக்குமே இருக்கு. செல்வகுமார், நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. தேவையான மட்டும் அன்மியூட் பண்ணி பேசுவீங்க. இப்போ வந்துட்டு என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக நான் சொல்றேன் உங்களுக்கு நான். ஓகேங்களா? ரைட். ஸோ என்னோட சைட்லேயே நான் வந்து டீச் பண்ண ஆரம்பிக்கிறேன் நினைப்பேன் நான். அதுக்கு அதுவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துரும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் டைமர்னா என்னன்றதை முதல்ல நான் ரொம்ப ஹை லெவல்ல சொல்லிடுறேன். ரொம்ப ஹை லெவல்ல நான் இப்ப சொல்லி கொடுத்துறேன். அது எப்படி வந்து கிளாக்கோட டைமர் என்னங்கிறது அப்புறம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு, பட் நிறைய பேர் தெரியாம இருப்பீங்க என்னன்னு. அதனால இது தெரிஞ்சுக்க நல்லா இருக்கும். ஸோ மெயினா வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா மல்டி கண்ட்ரோல் மாதிரி, மல்டி கண்ட்ரோல் லைக் எப்படி சொல்றதுன்னா மல்டி ஜாப் மாதிரி சொல்லிக்கலாம். மல்டி டாஸ்க் கரெக்டாக சொல்ல போனா அதான் கரெக்டாக தான் இருக்கு. அதாவது ஒரு மல்டி டாஸ்க் நீங்க பண்றீங்கன்னா
அந்த டைம்ல நீங்க இது மாதிரி நீங்க ஒரு டைமரை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது அந்த கான்செப்ட். இப்போ எல்லாருமே சொல்லிட்டீங்க ஸ்பெசிஃபிக் டைம்ல இதை பண்ணுன்னு சொல்லிட்டீங்க, டிலேல இதை பண்ணுன்னு சொல்லிட்டீங்க, எம்சியூல பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. ரைட், ஆக்சுவலா அது எதுக்கு பண்ணுவாங்கன்னா இதுக்காக தான் பண்றாங்க. நிறைய டாஸ்க் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அதை. அதுக்காக நீங்க டாஸ்க் மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. டாஸ்கோட கான்செப்ட் வேற. ஓகேவா? அது டாஸ்க் அலகேட் பண்ணி சிஸ்டிக்கை வச்சு பண்ற ஒரு விஷயம் அது வேற. பட் இந்த டைமர்ல இருக்கிற மல்டி டாஸ்க் வந்துட்டு அதுவுமே நார்மல் சி கோடிங் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த இப்போ ரோஹித் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் டைம்ல மட்டும் இதை பண்ணிட்டு நம்ம அப்படி ட்ரிகர் பண்ணி நம்மளால பண்ண முடியும் அது. ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் இது. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு புதியதுக்காக நான் சொல்றேன். இப்போ ஒரு குட்டியா ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம அதிகம் போட்டுக்கலாம். இது ஒரு பாக்ஸ். ஓகேவா? இங்க நமக்கு வந்துட்டு வேற மோட்டார். ஓகே, அண்ட் ஹியர் we have a LCD display. இது டிஸ்பிளே. இப்போ என்ன பண்றோம்னா இந்த டிஸ்பிளேல வந்துட்டு வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. எல்லாருக்கும் பிரேக் ஆகுதா? ப்ளீஸ். இல்ல சார், கொஞ்சம் பிரேக்கிங்கா தான் இருக்கு. ஒரு நிமிஷம் வாங்க. ஓகே ஃபைன். இப்போ ஓகேவா? இப்போ ஓகேங்களா? ப்ளீஸ் சொல்லுங்க. கொஞ்சம் பேசுங்க. இப்பயும் கொஞ்சம் பிரேக்கிங்கா தான் இருக்கு. பட் ஓகே சார், கண்டினியூ பண்ணலாம், பாத்துக்கலாம் போற வழியில. ஓகே ஓகே ஓகே, சரியாயிரும். மேபி நெட்வொர்க் இஷ்யூ சரியாயிரும். ஓகே ஃபைன் ஃபைன். இப்போ வந்துட்டு எல்சிடி பிரேக் ஆச்சு, ஏதாவது கட் ஆயிடுச்சா ப்ளீஸ் சொல்லுங்க. ஓகேங்களா? எனக்கு தெரியாது இருக்காது. இப்போ டிஸ்பிளே சொல்லிட்டு நம்ம இங்கே இருக்கு. இது ஒரு டிசி மோட்டர், இது ஸ்டெப்பர் மோட்டர். நான் ஸ்டெப்பர் மோட்டர் போடணும், அது ஒரு ரீசன் இருக்கு. அது நீங்க கோடிங் பண்றப்பதான் தெரியும். ஏன்னா ஸ்டெப்பர் மோட்டர் வந்துட்டு நார்மலா பல்ஸ் கொடுத்து ஆன் பண்ற மாதிரியும் ஒரு ஸ்டெப்பர் டிரைவர்ஸ் இருக்கு. பட் ஆக்சுவலா ஸ்டெப்பர் மோட்டர் எப்படி பண்ணுவோம்னா வந்துட்டு 4 ஃபேஸ் இருக்கும். ஏபிசி, ஏ பிளஸ், ஏ மைனஸ், பி பிளஸ், பி மைனஸ் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்க கண்ட்ரோல் பண்றது மூலியமா ஸ்டெப்பர் மோட்டர் அழகா மூவ் ஆகும், ஃபார்வர்ட் பேக்வர்ட் சொல்லிட்டு. ஸோ அது நீங்க செய்யற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ விஷயம் என்னன்னா உங்க கண்ட்ரோலர் வந்துட்டு டிஸ்பிளேவும் பண்ணணும், ஸ்டெப்பர் மோட்டர் ஹை ஸ்பீட்லையும் ஒர்க் பண்ண வைக்கணும். இது மாதிரி யாராவது ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களா? அப்படி பண்ணிருந்தா எப்படி பண்ணிருக்கீங்கன்னு ஷேர் பண்ணலாம். இப்போ நான் பண்ணியிருக்கேன். நானும் பண்ணியிருக்கேன். பண்ணிருப்பீங்க, நீங்க பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸ்டெப்பர் மோட்டர்லயுமே ஸ்டெப்பர் மோட்டர்ல வந்து அதான் சார், இது என்ன அதுதான் சொல்றேன். என்னன்னா டைமர் வந்து நம்ம கிரியேட் பண்ணி மல்டிபிள் டாஸ்க் வந்து எங்கேயும் வந்து கண்ட்ரோலர் சிக்க வைக்காம, அதாவது இப்போ டிஸ்பிளேல வந்து வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ற டைம்ல மோட்டரை வந்து ஸ்டாப் பண்ணாம இல்ல டிலே இல்லாம வந்து பேரலா ஒர்க் பண்றதுக்கு தான் நம்ம டைமரை வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நல்லது. இதுதான் நான் சொல்ல வர்றது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணி மல்டி டாஸ்கிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதே இடத்துல வந்து இன்னொரு ஸ்டெப்பர் மோட்டர்னு வச்சுக்கோங்க. லைக் பிளான் டு பில்ட் 3D பிரிண்டர். 3D பிரிண்டர் பில்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. இப்போ 3D பிரிண்டர்ல எப்படி இருக்குனாக்கா எக்ஸ் ஆக்சஸ் ஒன்று இருக்கும், ஒய் ஆக்சஸ் ஒன்று இருக்கும். அண்ட் கூடவே வந்துட்டு பட்டன் லெவல் இருக்கும், அது லிமிட் ஸ்விட்ச் இருக்கும். லிமிட் ஸ்விட்ச் எக்ஸ் ஆக்சஸ் ஒரு லிமிட் ஸ்விட்ச் இருக்கும், ஒய் ஆக்சஸ் ஒரு லிமிட் ஸ்விட்ச் இருக்கும். அது லிமிட் ஸ்விட்ச் தான் ஹோம் பொசிஷன்ங்கிறத கண்டுபிடிப்பாங்க அவங்க. 1 செகண்ட். இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சஸ் ஒரு லிமிட் ஸ்விட்ச், ஒய் ஆக்சஸ் ஒரு லிமிட் ஸ்விட்ச் இருக்கும். அப்ப இதையுமே வந்துட்டு அங்க செய்வாங்க. ஓகேவா? ரைட். இப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணலாம்? இப்ப மோட்டருக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த லிமிட் சுவிட்ச லூப்க்குள்ள பிரேக் கொடுக்கலாம். ரைட், அது ஒரு வே இருக்கு. இன்னொரு வே என்ன இருக்குன்னாக்கா, இது ரெண்டுமே வந்துட்டு இன்டரப்டா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ எக்ஸ்டர்னல் இன்டரப்ட், இதை பத்தி நான் தனியாக அப்புறம் எடுக்கிறோம். தெரிஞ்சிருப்போம் நிறைய பேர் இதை பத்தி. அது மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம் இருக்கு. ஸோ இது மாதிரி டாபிக் கொண்டுருக்குன்னு சொல்லுவேன். இப்போ நம்ம ஃபோக்கஸ்ட் ஆன் டைமர்ஸ். எக்ஸ்ட்ரா இன்புட் நான் தரேன் உங்களுக்கு. இப்போ இது மாதிரி பண்ணுறதுக்காக யூஸ் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட். ஸோ நம்ம வந்து அது அந்த பட்டன்ஸ் நம்ம எக்ஸ்டெண்டபிளியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். INT 0 சொல்லுவாங்க, அது INT 0 உள்ள இருக்கும். நம்ம அது உள்ள இன்புட்டாக கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வே ஆஃப் கோடிங். ரைட். இப்போ டைமருக்கு இதான் சொல்லிட்டேன் இல்லையா? டைமருக்கு இதுதான் நான் சொல்லிட்டேன். இப்போ கவுண்டர் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்துடலாம்.
ஓகே, இப்போ இந்த டாஸ்க் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு டாஸ்க் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இன்னொரு டாஸ்க் என்னன்னாக்கா, லெட்ஸ் சே வி ஹேவ் ஒன் கண்ட்ரோலர் ஹியர். நான் குட்டியா போடுறேன் அதை. ஓகே, சாரி, வி ஹேவ் ஒன் கண்ட்ரோலர் ஹியர். ஓகே, இப்போ சிம்பிள் டாஸ்க் தான், ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் டாஸ்க் தர போறேன். என்னன்னாக்கா, இது ஹியர் வி ஹேவ் எல்சிடி டிஸ்பிளே. இங்க நமக்கு ஒரு எல்சிடி டிஸ்பிளே இருக்கு. ஓகேவா? இந்த எல்சிடி டிஸ்பிளேல நமக்கு இப்போ நம்பர் பிரிண்ட் ஆகணும், கவுண்ட் பிரிண்ட் ஆகணும். என்ன கவுண்ட் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னாக்கா, இங்க ஒரு லெட்ஸ் சே வி ஹேவ் ஒன் பட்டன் ஹியர். வி ஹேவ் ஒரு பட்டன் இங்க இருக்கு. இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பல்ஸ் இந்த கண்ட்ரோலர் போயிட்டு அது இங்க ஒன் இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஓகேவா? ரைட். இப்ப பர்கட் அப்புறது கவுண்டர் மறந்துடுங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு சி ப்ரோக்ராம் தெரிஞ்சுப்ப நான் நம்புறேன் நான். கரெக்டுங்களா? சி ப்ரோக்ராம், எம்பெடட் சி ப்ரோக்ராம் எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன் நான். இப்போ இதுக்கு சிம்பிளா சூடோ கோட் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இப்போ ஒரு சூடோ கோட் சொல்லுங்க, எப்படி இந்த கோடிங் பண்ணலாம் இப்போ எம்பெடட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ லெட்ஸ் சே ஹியர் வி ஹேவ் பின் கால்ட் RB0 கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ நான் புரியுதுங்களா? RB0ல இந்த பட்டன் கனெக்ட் பண்ணிட்டேன். RB2 வாட்டர் இட் ஏதோ ஒரு பின்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். இது டிஸ்பிளே. இப்போ சிம்பிளா கோடிங் சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? இப்போ டாஸ்க் தான், இந்த பட்டன் பிரஸ் பண்ணா இது இந்த டிஸ்பிளேல 1 2 3 கவுண்ட் ஆகிட்டு இருக்கணும் எவ்ரி பிரஸ் இருக்கும். என்ன பண்ணலாம்? நிறைய மெத்தட் இருக்கு. சிம்பிளா ஒரு ரொம்ப எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரினா, பட்டன் பிரஸ் பண்ணா அந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனா உள்ள வந்து ஒரு இன்டிஜரை வந்து ட்ரிகர் பிளஸ் ஐ பிளஸ் பிளஸ் பண்ணி அப்படி வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம் ஈஸியா. ஓ, இதுதான் எல்லாரும் பண்ற மெத்தட். கரெக்டா? இதான். ஆமா, இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ இப்போ இந்த ப்ரெஸ் பண்ணுவோம், பட்டன் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகுது, அதை நம்ம வந்துட்டு டிஸ்பிளேல போட்டு விட்டுருவோம். இதான் விஷயம். ரைட். பட் இதுல ஒரு குட்டி டிராபேக் இருக்கு. என்ன டிராபேக் இருக்குன்னா, டிலே யூஸ் பண்ணோம். மெயினா டிலே யூஸ் பண்ணோம். எப்படி? டிலே யூஸ் பண்ணோம். இல்லாட்டி வந்து அதிகமா கவுண்ட் ஒரு பிரஸ் இல்ல அதுக்கு வேற மெத்தட் இருக்கு. டிலே யூஸ் பண்ண கூட ஆக்சுவலா. இப்போ நீங்க கேட்ட கேள்வி நீங்க சொல்ற மாதிரி பண்ற பாருங்க. நீங்க டிலே போட சொல்றீங்க இல்லையா? 1 செகண்ட் டிலே நான் போறேன்னு வச்சுக்கலாம், இல்ல 10 மில்லி செகண்ட் டிலே போறேன்னு வச்சுக்கலாம். 100 மில்லி செகண்ட் போடுறேன். இப்போ 100 மில்லி செகண்ட் டிலே போட்ட பிறகு இன்கேஸ் நான் உடனே ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டேங்கிறப்போ ஐ ப்ளஸ் யூஸ் ஆகுமா? இதே நான் வந்து பட்டன் ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அப்போ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தானே இருக்கும். லாஜிக் புரியுதா உங்களுக்கு? தேவா தானே கேட்டது ஆன்சர். இப்போ ஐ மீன் அவர் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாரு. யார் கேட்டிருந்தா? தேவா சமன். யாரு? ஐடியா கூட உங்களுக்கு அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு, டிலே போடலான்ட்டு. பட் டிலே போடாம பண்றதுக்கு ஒரு வே இருக்கு. பட் டிலே போடக்கூடாதுன்ற என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா டிலே அண்டர்ஸ்டாண்டிங் தாண்டி கான்செப்ட் தான். ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே டிலே போட்டீங்கன்னா அதை தாண்டி சார் திரும்ப திரும்ப ப்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த ஐன்றது. அதுக்கு வேற வே இருக்கு. அதை பத்தி நம்ம அது டிலே போடுறது நாட் பாசிபிள். பட் டிலே போடணும். எப்போ டிலே போடணும்னா இன்புட்டை பொறுத்த வரையில டீபவுன்ஸ் சொல்ற கான்செப்ட் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? டீபவுன்ஸ் யூஸ் பண்ணோம். டீபவுன்சேஷன் என்னன்னாக்கா, ஒரு பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா அது டைரக்டா டேரக்டா லோ ஆகாது. ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும் அந்த பல்ஸ்ல. அந்த நீங்க ஆசோஸ்கோப்ல எடுத்து பாத்தீங்கன்னா வந்து கரெக்ட். அதுக்காக நீங்க ஆமா அந்த டைம் நம்ம வந்துட்டு ஆசோஸ்கோப்ல கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கணும் எவ்வளவு டைம் வருது. ஒரு ப்ரெஸ் பண்றப்போ ஆசோஸ்கோப்ல எவ்வளவு கேப்ல ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்குன்றத ப்ராப்பரா பார்த்துட்ட பிறகுதான் நம்ம டிலே நம்ம டிசைட் பண்ணணும். அது வந்துட்டு வேற லெவல் கோடிங். பட் இது இப்போ மேட்டர் கிடையாது. இப்போ பார்த்தா பட்டன் ப்ரெஸ் பண்ணா ப்ளஸ் ஆகுது, இன்க்ரிமெண்ட் பண்றீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நீங்க பண்றீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க பெரிய ப்ராஜெக்ட் நீங்க பண்றீங்க. இப்போ அந்த பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு சிம்பிளா இஃப் கண்டிஷன் மட்டும் மேல போட்டுட்டு நீங்க இன்க்ரிமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது இன்கேஸ் மிஸ் ஆயிடலாம் இல்லையா? அந்த இடத்துல அது டிரெக்ட் பண்ண மிஸ் ஆயிடலாம். கரெக்டா? ஆமா தானே? ஆமா, அது டிரெக்ட் பண்றதுக்கு மிஸ் ஆயிரும். ஏன்னா இப்ப பெரிய ப்ராஜெக்ட் லெட்ஸே இப்ப ஸ்டெப்பர் மோட்டரே பண்றீங்க, ஸ்டெப்பர் மோட்டருக்கான டிலே போடணும் இல்லையா? அதுக்குள்ளே நீங்க வந்துட்டு ஒரு 100 மில்லி செகண்ட் டிலே போட்டிருந்தீங்க அப்படின்னா, இப்ப அந்த 100 மில்லி செகண்ட் டைமுக்குள்ள பட்டனை பிரஸ் பண்ணிருந்தா இந்த இப்போ ஒர்க் ஆயிருக்காது, சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ தட் இதுவுமே பெரிய இஷ்யூ தான். ஸோ இது மாதிரியான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி கொண்டு வரதுதான் கவுண்டர்ஸ் மட்டும் உள்ள இருக்குன்றது சொல்ல வரேன். இப்போ அப்போ இந்த கோடிங் தேவை கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். கண்ட்ரோலர்ல ஓகே. ஸோ நம்ம கண்ட்ரோலர்ல மொத்தமா வந்துட்டு
2 டைமர் சாரி 3 டைமர் இருக்கு நான் யூஸ் பண்ற கண்ட்ரோலர்ல. நான் யூஸ் பண்ற கண்ட்ரோலர் வந்துட்டு பிக் 16F877A. இதான் ரொம்ப வருஷமா டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கான்செப்ட் கண்ட்ரோலர். இதை ஒண்ணு கத்துக்கிட்டீங்கன்னா மத்தெல்லாம் அப்படியே அப்படியே படிச்சிடலாம். இது ஒண்ணுதான் பேசிக்ஸ். இது கத்து அடுத்த மூவ் பண்ணிடலாம் அப்படியே நீங்க. இப்போ இதுல வந்துட்டு மொத்தம் 3 டைமர் இருக்கு. ஓகே, அண்ட் 2 கவுண்டர் இருக்கு. டைமர் 0 அண்ட் டைமர் 1 கவுண்டர். டைமர் 2 கவுண்டர் நினைக்கிறேன், பட் டேட்டா ஷீட் பார்த்தா தெரியும், கண்டுபிடிச்சல என்னட்டு. நாட் இஷ்யூ. பட் இதுதான் கான்செப்ட். எல்லாருக்கும் கிளியரா? ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த டைமர் அப்படிங்கிறது மல்டி டாஸ்கிங் பண்ற ஒரு விஷயம். கவுண்டிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கவுண்ட் ஆகுற ஒரு விஷயம். அதுவே கவுண்ட் ஆகும் பேக்ரவுண்ட் எல்லாமே. ஓகேங்களா? வெரி சிம்பிள். இப்போ நீங்களோட பிளான் என்னன்னா, டைமர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது வீடியோ ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய இருக்கு, சொல்லி போட்டிருப்பேன். பட் இனிமேல் லைவா சொல்லி தரேன் உங்களுக்கு. நான் டைமர் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கான கோடிங் இருக்கேன்ட்ட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. நான் அதே மாதிரி கவுண்டர் அது எப்படி ஒர்க் ஆகுது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு நான். ஓகேவா? நீங்க அதுக்கப்புறம் உட்காந்து ரிசர்ச் பண்ணி என்ன நடக்குது என்ன ஏதுன்றத நிறைய இடத்துல நீங்க பாருங்க. யூடியூப்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இதை பத்தி. நான் இதை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட வீடியோ இருக்கும். இந்த பிக் பத்தி கண்ட்ரோலர் பத்தி அவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் மெம்பர்ஷிப் வீடியோ இருக்கு. நீங்க மெம்பர்ஷிப் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரி உங்களுக்கு கிளாஸ் நிறைய பேர் கிளாஸ் எடுத்திருக்காங்க முன்னாடி. நான் ஸோ அவங்களுக்கான எடுத்த கிளாஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல இருக்கும். ஸோ நீங்க அப்படியே நீங்க அதை மந்த்லி பே பண்ணி நீங்க அதை பார்த்துக்கலாம். அது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கும் அது. ஓகே, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க யூடியூப்ல. ஃபைன். இப்போ என்றாலும் இப்போ டைமர்னா என்ன அப்படின்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கவுண்டர் என்னன்னு டைம் ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. இருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. நான் ஓகேங்களா? எஸ் சொல்லுங்க தினேஷ். ஹலோ தினேஷ், டவுட்ங்களா? இல்ல சார். ஓகே ஃபைன். இப்போ ஸ்டார்ட் ஃப்ரம் டைமர். நான் ஒரு கிளாஸ்ல ஒருத்தட்ட கேட்டேன், டைமர்னா என்னன்னு கேட்டேன். டைமர்னா டைமர் இது என்ன கீழே இருக்குன்னு கேட்டார் என்ன பார்த்து. ஸோ ஒரு ஃபன்னா ஒரு இது சொன்னேன். உண்மை தானே? டைமர் என்ன கேட்டா என்ன சொல்றது, டைமர் டைமர் பேர்லயே மீனிங் இருக்கு, அப்ப என்ன சொல்றதுன்ற மாதிரி ஒரு ஃபன்னா சொன்னாரு. பட் ரொம்ப சிம்பிள். எனக்கும் ஒரு மைண்ட்ல ஒரு விஷயம் இருந்துச்சு, சரி சொல்லலாமா நம்ம யோசிச்சேன். இல்ல நான் எப்படி கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, போத் ரெண்டுமே வந்து ஒரு கவுண்டர் பேசிஸ் தான். டைமர்ன்றது இன்டர்னல் கிளாக் பல்ஸை கவுண்ட் பண்ணும். இதே வந்து கவுண்டர்ன்றது எக்ஸ்டர்னல் கிளாக் பல்ஸோ இல்ல ஈவென்ட்டே கவுண்ட் பண்ணும். நீங்க சொல்றது 100% கரெக்ட். இதுதான். ஆனா யூஸ் பண்ற பர்பஸ் வந்துட்டு கோடிங் டிஃப்ரெண்டா இருக்கும். அது நீங்க சொல்ற இன்டர்னல் வந்துட்டு டைமர், எக்ஸ்டர்னல் வந்துட்டு கவுண்டர்ங்கிறது 100% கரெக்ட். அப்படிதான் அவங்களே ஸ்ட்ராட்டஜில பண்ணிருக்காங்க. அதான் ரைட்டு. ஆனா அது யூஸ் பண்ற பர்பஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். கவுண்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், டைமர் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் பர்பஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற 100% கரெக்ட். அதுதான். ஓகேவா? ரைட். இப்போ டைமர் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஷார்ட்டா சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப டீட்டெயில்டா ஷார்ட்டா சொல்லி கொடுக்குறேன். இப்போ டைமரை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிளாக் எடுத்தா சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கிளாக்ல வந்துட்டு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ் இருக்கா? செகண்ட்ஸோட ரேஞ்ச் என்னது? மேக்ஸிமம் என்னது? 1 to 0 to 59. 60 வரைக்கும் 59 கிட்ட போயிடுச்சா திரும்ப 0 ஆயிடும். 12 மணி 1 மணி அப்படி ஆகும். 60 நிறைய வராது. இப்ப அடுத்து மினிட் ரேஞ்ச் என்னது? சேம் அதேதான், 59 வரும். கேள்வி என்னன்னா, ஓகே இங்க போலாம். இப்போ மினிட்ஸ் வந்துட்டு எதை பேச வச்சு ரன் ஆகுது? இப்போ உதாரணத்துக்கு மினிட்ஸ் 1 இருக்கு. இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ அதை நான் 2ன்னு மாத்துறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 to 2 டிரான்சிஷன் எதை பேஸ் பண்ணி நடக்கும்? அப்போ செகண்ட்ஸ் வந்துட்டு ஷுட் கம் ஃப்ரம் 0 to 59. அந்த 59 ரீச் ஆகணும். அப்போதான் மினிட்ஸ் 1 அதிகமாகும். இப்போ அதே மாதிரி திரும்ப வந்துட்டு இது வந்துட்டு 3 ஆகணும் அப்படின்னா அகைன் வந்துட்டு ரீச் ஆகணும். ஸோ செகண்ட்ஸ் ரன் ஆக தான் மினிட்ஸ் ரன் ஆகுது. கிளியரா? ஃபைன். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த செகண்ட்ஸ் எப்படி ரன் ஆகுது? ஐ டாக் அபவுட் ஒன்லி அனலாக் கிளாக். அனலாக் கிளாக்ல வச்சு அவங்க சிம்பிளா புரிஞ்சிடும். அனலாக் கிளாக்னா வீட்டில் சுத்திட்டு இருக்கோம், அதெல்லாம் டிஜிட்டல் கிளாக் பத்தி யோசிக்காதீங்க, அது வேற கோடிங்லாம் பண்ணிருப்பாங்க. நான் கேட்க அனலாக் கிளாக் எப்படி செகண்ட்ஸ் ஒர்க் ஆகுதுல, எப்படி கரெக்டா ஓடுது?
சொல்ல முடியுமா? பெண்டுலம் ஆசிலேஷன் அந்த அளவுக்கு வேண்டாம். நீங்க அந்த அவ்வளவு பெரிய கிளாக் போயிட்டீங்க. அந்த அவ்வளவு கிளாக் நான் சொல்லல. வீட்டுல இருக்கிற அனலாக் செவுத்துல மாட்டி அனலாக் வால் கிளாக் அனலாகா இருக்கும் பார்த்திருக்கீங்களா? பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நான் வந்துட்டு அப்படியே பெருடம் அந்த அந்த ரொம்ப 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 காலத்துக்கு போயிட்டீங்க நீங்க. அப்படி கிடையாது. ஸோ குவாட்ஸ்ன்ற ஒரு உள்ள இருக்கிறாரு, ரைட்டா? ஸோ அதுல ஒரு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிருப்பாங்க. அது ஃப்ரீக்வன்சி எனக்கும் தெரியல. மேபி அது 32.765 கிலோஹெர்ட்ஸ் நினைக்கிறேன். பட் ஐடியா இல்லை எனக்கு எவ்வளவு ஃப்ரீக்வன்சில இருக்குன்ட்டு. ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் உள்ள வச்சிருப்பாங்க. அதுதான் ப்ரோ. 32.766. ரைட். அப்போ ஃபைன், நல்லது, கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கேன், தப்பு இல்லை. அப்ப அந்த ஆசிலேட்டர் வச்சிருப்பாங்க. அந்த ஆசிலேட்டர் பேஸ் பண்ணி தான் இந்த செகண்ட்ஸ் வந்துட்டு முள்ளு வந்து அழகா மூவ் ஆகுது இல்லையா? ரைட். பட் நான் இந்த நம்ம வந்து பார்ட்டிசி எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க எல்லாரும். நீங்க சாரி, எஸ். ஸோ இப்போ நீங்க வந்து ஆர்டிசி ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ஸ்க்ரீன் தெரியுதுங்களா ப்ளீஸ்? ஸ்க்ரீன் தெரியுதா? ஹலோ, தெரியுது. வாய்ஸ் தெரியுது. ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுதான் நான் சொன்ன ஆசிலேட்டர். இது மாதிரி இருக்காது பேக் சைட்ல. இது நான் சொல்ற ஆசிலேட்டர் எம்பர்டர்ல நம்ம ஆர்டிசிக்கு யூஸ் பண்ற ஆசிலேட்டர். இது ஆர்டிசிக்கு வந்துட்டு இதை போட்டோம்னாக்கா அந்த ஆர்டிசி வந்துட்டு அக்யூரேட்டா 1 செகண்டுக்கு ஒர்க் ஆகும். கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனா இதை வச்சோம்னாக்கா கொஞ்சம் அக்யூரேட்டா அது ஒர்க் ஆகும். இதுதான் இதோட கான்செப்ட். ஓகேனா? ஆசிலேட்டர் சர்க்யூட் ஒன்று வந்துட்டு இருக்கும். ஸோ என்னன்னா அந்த ஆசிலேட்டரை பேஸ் பண்ணி தான் செகண்ட்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ஓகே, ஆசிலேட்டரை பேஸ் பண்ணி தான் செகண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. கிளியரா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதே விஷயத்த அப்படி காப்பி அடிக்கலாமா? டைமருக்கு போட்டு பார்த்துடலாம். இப்போ டைமருக்கு என்னென்ன இருக்கு? சாரி, இப்போ டைமர்ல என்ன இருக்குன்னா குவார்ட்ஸ் ஆசிலேட்டருக்கு பதிலாக இங்க கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்கும். கரெக்டா? இல்லைன்னா இன்டர்னல் ஆசிலேட்டர் கூட சில கண்ட்ரோலர்ல இருக்கும். இன்டர்னல் ஆசிலேட்டர் ஆர்சி ஆசிலேட்டர் சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் வச்சு ஒரு ஆசிலேட்டர் கூட இருக்கும். ஸோ சமோ ஆசிலேட்டர் ஒன்று இருக்கு. இப்போ நான் யூஸ் பண்ற போர்டுல பார்த்தீங்கன்னா 10 மெகாட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க யூஸ் பண்ற போர்டுல 30 மெகாட்ஸ் கூட இருக்கலாம், இல்லை 8 மெகாட்ஸ் கூட இருக்கலாம். இட் குட் பி எனிதிங். ரைட். அதே மாதிரி செகண்ட்ஸ் என்னன்னு பேசலாம்னாக்கா செகண்ட்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல செகண்ட்ஸுக்கு பதிலாக இங்க ஃப்ரீ ஸ்கேல்னு இருக்கும். ஓகேவா? அண்ட் மினிட்ஸுக்கு பதிலாக யார் இருப்பானாக்கா டெக்னிக்கலி இட்ஸ் கால்ட் இட் லைக் லோடு வேல்யூ. பட் கோடிங் இப்படி பார்த்தா டைமர் 0ன்னு சொல்லுவாங்க. இங்க டைமர் 0ன்னு சொல்லலாம், டைமர் 1ன்னு சொல்லலாம், டைமர் 2 எதானே சொல்லிக்கலாம். நான் டைமர் 0ன்னு சொல்லிக்கிறேன். கிளியரா? ஸோ கிளாக் அப்படிங்கிறது இது செகண்ட்ஸ் மினிட்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. டைமர் வந்து ப்ரீ ஸ்கேல் டைமர் 0ன்னு சொல்லி இப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ரெண்டுமே சேம் தான். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து வேர்ல்டு வைட் வந்துட்டு இது காமன் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? வேர்ல்டு வைட் இது 059ங்கிறது கான்ஸ்டன்ட் எவ்ரி ஒன். நீங்க உங்க வீட்லயும் ஆஃப் அன் அவர் தான், எங்க வீட்லயும் இதே டைமிங் மாற போறதை சொல்ல வரேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம் வேல்யூஸை. நம்ம டேட்டா ஷீட்ல சொல்லியிருப்பாங்க என்ன வேல்யூ போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வேல்யூ தான் யூஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ டேட்டா ஷீட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1:16 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா 1ல இருந்து 16க்கு ரன் ஆகும்னு அர்த்தம், பேஸ்ட் ஆன் திஸ் ஆசிலேட்டர் வேல்யூ. இவ்வளவுதான் விஷயமே. இங்க எப்படி ஆசிலேட்டர் பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆச்சோ அது மாதிரி இந்த ப்ரீ ஸ்கேல் வந்து எது பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும், இதே பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அப்ப இது ரேஞ்ச் எப்படி இருக்கும்? 1 இருக்கும், 16 இருக்கும். வேற அதே மாதிரி டைமர் 0க்கு ஒரு ரேஞ்ச் சொல்லிருக்கலாம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகும். இங்க வந்துட்டு மேக்ஸிமம் டைமர் 255 தான், மேக்ஸிமம் 255. ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்குங்கிறது வேணா இது சொல்லலாம். நம்ம இதுல இப்போ உதாரணத்துக்கு நீங்க 159 அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா இது 159ல இருந்து 160 ஆகும். அது மாதிரி ஸ்டார்டிங் பண்ணிங்க சொல்லலாம். அதுக்கடுத்து இது ப்ரீ ஸ்கேல் வந்துட்டு ரன் ஆகிட்டு அடுத்து இன்னொரு ரன் ஆகுதுன்னா 161 போகும். இவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ ப்ரீ ஸ்கேல் என்ன பண்ணலாம்னா எங்க எவ்வளவு தூரத்துக்கு போகணுங்கிறது மேக்ஸிமம் ரேஞ்ச் செட் பண்ணலாம். டைமர் என்ன செட் பண்ணனா எங்க இருந்து ஆரம்பிக்கணுங்கிறத செட் பண்ணலாம். இது ஒன்று டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்குமே.
ஏன் இந்த மாதிரி இங்க டிஃபரன்ஸ் செட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம டைமர் நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிளாக் அப்படி கிடையாது இல்லைங்களா? எங்க வீட்டில் ஒரு கிளாக் இருக்குன்னு உங்க வீட்டில் கிளாக் ரெண்டு சேமா இருக்கணும், அதுல மாற்றமே கிடையாது. இங்க வந்துட்டு நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும் அந்த பேராமீட்டர் நமக்கு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. மேலே சொன்ன மாதிரி ஸ்டெப்பர் மட்டும் யூஸ் பண்றோம், இங்க ஸ்டெப்பர் மட்டும் யூஸ் பண்றோம், எல்சிடி யூஸ் பண்றோம், எல்லாரும் டைமர் ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு டியூன் பண்ணிக்கிறதுக்காக தான் விஷயம் இங்க. இப்போ எல்லாரும் கிளியரா? இது எல்லாருக்கும் கிளியரா? கிளியர் தான். ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, டவுட் சொல்லுங்க. இப்போ அந்த லெஃப்ட் சைட்ல கிளாக் சொல்லியிருக்கோம் இல்லையா, இது ஆ. ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் இல்லையா, ஒரு பாராமீட்டர் யூனிட். ஸோ ஆமா ஒரு செகண்ட்றது எந்த இடத்துக்குனாலும் ஒரு செகண்ட் தான். நம்ம 60ன்றது இதை எப்படி மீட்டப் பண்ணும் அப்படின்னும் போது இது எப்படி டைமர் ஆகும் அப்படின்றது டவுட். கரெக்ட். இங்க இங்க ஒன்ஸ் இப்போ லெட்ஸ் சே இப்போ செகண்ட்ஸ்ங்கிறது 0 to 1 அது மாறுது இல்லையா? அது 1 செகண்ட்ங்கிறது எப்படி நீங்க சொல்றீங்கன்னா இந்த ஆசிலேட்டரை பேஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியும் கிளாக் பொறுத்த வரையில. இந்த அதுல ஆசிலேட்டரோட ஸ்பீடை வச்சுதான் இது ஒர்க் ஆகுது. அது மாதிரி இந்த ஆசிலேட்டர் ஸ்பீடை வச்சு இது ஒர்க் ஆகும். ஆனா இது 1 செகண்ட் கிடையாது. இது நாட் 1 செகண்ட் கிடையாது. இது 16 செகண்ட் யோசிக்க கூடாது. இது இது எப்படி 32.768 கிலோஹெர்ட்ஸா இருக்கும். இப்போ இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும் இந்த கிளாக். அப்போ இங்க 8 மெகாட்ஸ் 10 மெகாட்ஸ் இருக்கப்போ அந்த ஸ்பீட்ல தான் ப்ரீ ஸ்கேலும் ஒர்க் ஆகும். இப்போ கொஞ்சம் மைக்ரோ செகண்ட் நானோ செகண்ட்ல ப்ரீ ஸ்கேல் ரன் ஆகிட்டு இருக்கும் பேக்ரவுண்ட்ல. ஓகே, இவ்வளவுதான், இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே. இப்போ ஒன்னொன்னா உள்ள போலாம், ஒன்னொன்னா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இப்போ இதை வந்துட்டு இன்னும் இன்னொரு டவுட். பேசிக்கா அந்த ப்ரீ ஸ்கேல் 1 to 16 வரையும் கவுண்ட் ஆகுறது வந்துட்டு டைமர் 0 வந்துட்டு 1 வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுமா? அப்படியா? ஆமா ஆமா கரெக்ட் தான். ஆமா செகண்ட்ஸ் வருது, அதுவுமே ஒன்னு அதிகமாயிட்டு இருக்கும். இல்ல இப்போ ஒரு கிராஃப் ஒன்று போட்டு காட்டுவேன், இப்போ உங்களுக்கு அழகாக வரைஞ்சு காட்டுவேன். அதுல இருந்து உங்களுக்கு எல்லாரும் கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? தெரிஞ்சவங்களும் கவனிங்க, இன்னும் நிறைய கத்துப்பீங்க அதுல இருந்து. தெரிஞ்சவங்களும் கவனிங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன், இந்த இங்க சொன்ன வேலை அப்படியே எடுத்துக்குவேன். ப்ரீ ஸ்கேல் வந்துட்டு 1:16 எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பேராமீட்டர் எடுத்துக்கிறேன்? கிறிஸ்டலாவே 8 மெகாட்ஸ் எடுத்துக்கோ. இதே 8 மெகாட்ஸ் போட்டு எவ்வளவு ஸ்பீடா ஒர்க் ஆகும் ப்ரீ ஸ்கேல், அதெல்லாம் கால்குலேஷன் ஃபார்முலா இருக்கு. அதெல்லாம் ஃபார்முலாவா இருக்கு. நான் உங்களுக்கு ஃபார்முலா காட்டுறேன், உங்களுக்கு என்ன ஃபார்முலான்னு. ஓகே, அதை போட்டே காட்டுறேன், இதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க என்னன்ட்டு. இது 8 மெகாட்ஸ் ஆசிலேட்டர், நான் அப்போ இது ஒர்க் ஆகும். அடுத்து வேற என்ன பண்ணலாம்? PMR0. அது வந்துட்டு இப்போ ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் 20 நவ், 20 இருந்து ஆரம்பிக்கிறேன். 20 வேலையை செட் பண்ணிட்டேன் கோடிங்க. சிம்பிள் தான் உங்களுக்கு. ரைட். ஓகே ரைட். இப்போ சிம்பிளா ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. ப்ரீ ஸ்கேல் ரன் ஆகுது, நீங்க மைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் பத்தி கவலைப்படாதீங்க. ப்ரீ ஸ்கேல் எவ்வளவு ஸ்பீடா ரன் ஆகுது இப்போ அதை பத்தி யோசிக்காதீங்க. அது போக போக நான் புரிய வச்சிடறேன் உங்களுக்கு. நான் ப்ரீ ஸ்கேலு நல்லது, ஓகே ஃபைன், புரிஞ்சிடும். டைமர் 0 வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 20. ஓகேவா? கேள்வி என்னன்னா, இப்போ 21 வந்துட்டு ஆகிறதுக்கு என்ன நடக்கும் இங்க டைமர்ல, சொல்லுங்க பாருங்க யாராவது. நீங்க கேட்ட கேள்வி நான் வேற மாதிரி கேட்கிறேன். இப்போ நீங்க என்ன கேட்டேன், 1ல இருந்து 2 வரதுக்கு எவ்வளவு எப்படி வரும் கேட்கறப்ப என்ன சொன்னீங்க? செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகும் கூட சொன்னீங்க நீங்க. அதே கேள்வி இது மாதிரி கேட்கிறேன். இப்போ 20ல இருந்து 21 வரதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ அகைன் 1 to 16 வரணும், பல்ஸ் ஜெனரேட் பண்ணணும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதாவது இல்ல ப்ரீ ஸ்கேல் ரன் ஆயிருக்கும். அப்போ கரெக்ட்ல ப்ரீ ஸ்கேல் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1ல இருந்து 16க்கு ரன் ஆயிருக்கும். அதனாலதான் 21 வந்துருக்கு. அதான் சொல்ல வரேன். இப்போ இன்னொரு 22 வந்துருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னாக்கா ப்ரீ ஸ்கேல் வந்துட்டு 1ல இருந்து 16 ரன் ஆயிருக்கும். அப்ப இன்னொரு வந்து 23, அப்ப 24, அப்ப 25, அப்ப 26, இது மாதிரி கீப் ஆன் கோயிங். நான் ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகிட்டு போட்டுக்கிறேன். 22, 23, 24 இது மாதிரி போயிட்டே இருக்கும். 5 கரெக்டா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, எவ்ரி இன்க்ரிமெண்ட்டுக்குமே எப்படி இங்க செகண்ட்ஸ் வந்து 60 செகண்ட்ஸ் தாண்டினா ஒரு மினிட்டோ, அது மாதிரி இங்க எவ்ரி 16 பல்ஸ், இங்க பல்ஸ் கிடையாது, கவுண்ட். எவ்ரி ப்ரீ ஸ்கேல் கவுண்ட் ரன் ஆயிருக்கணும். அப்பதான் ஒன்னு அதிகமாயிட்டு இருந்திருக்கும்ன்றது அந்த கான்செப்ட். அது கிளியரா? இப்போ நல்லா இந்த மினிட்டே பாருங்களேன். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த மினிட் வந்து 3, 4 போயிட்டே இருக்கு. அது பாட்டுன்னு போயிட்டே இருக்குமா 1000 வரைக்கும்? எங்க போய் ஸ்டாப் ஆகும் மினிட்? 59ல ஸ்டாப் ஆயிடும். 59 அகைன் எங்க வரும்? டைரக்ட்லி ரைட். அப்ப அகைன் என்ன வரும்? திரும்ப போயிட்டு அகைன் கமிங் டு 0. அப்ப அதே அப்ப நீங்க என்ன நடக்குதுன்னா,
இங்க போயிட்டே இருக்கு, சமராலி போயிட்டே இருக்கு. இங்க ஒரு கட்டத்துல 2555 வரும், 255. அந்த வேல்யூ போயிட்ட உடனே அகைன் கம்மிங் இன்டு 0. 0 எங்க இருக்காது, இங்க இருக்கும் 0. ஏன்னா we are starting from 20, ரைட்? பட் 20ல இருந்து ஆரம்பிச்சோம், அதனால 0 திரும்ப வந்துருது. அது அப்ப கிராஃப் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கிராஃப் பார்க்கறதுக்கு அப்படியே மேல போகுதா, சாரி, அப்படியே மேல போகுதுங்களா, அப்படியே டப் பண்ணி கீழே இறங்குது. கிராஃப் புரியுதா? பட் நம்ம என்ன கோடிங்ல பண்ணோம்னாக்கா, திரும்ப we have to set it down 20 அப்படின்னு செட் பண்ணோம். 20 திரும்ப செட் பண்றோம். திரும்ப வந்துட்டு இங்க 21, 22, 23, அப்புறம் 24, 25, அது மாதிரி போயிட்டே இருக்கும். அகைன் கோயிங் டு டாப், சாரி டாப் 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 போயிட்டே இருக்கும். அப்படி இது வரைக்கும் 25 வரைக்கும் போகும். ஒன்ஸ் 25 திரும்ப போன பிறகு ஒன்ஸ் திரும்ப ஒன்ஸ் 255 அப்படின்னு ரீச் ஆன பிறகு அகைன் கம் இன்டு 0. இந்த ஃப்ளோ உங்களுக்கு புரியுதா? இது ஒண்ணும் இல்லை, நம்ம கிளாக் தான் வரைஞ்சிருக்கேன், கிராஃபா நம்ம எதுவும் பண்ணல. நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன்னா, நீங்க ஃபியூச்சர் பிடபிள்யூ படிப்பீங்க. இப்ப நான் பிடபிள்யூ எடுக்கல, நான் பிடபிள்யூ டாபிக் படிப்பீங்க. பிடபிள்யூ டாபிக் படிக்கிறப்ப இந்த கிராஃப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டு படிச்சீங்கன்னா இது எப்படி வந்து டியூட்டி சைக்கிள் பீரியடை கண்ட்ரோல் பண்றீங்க, எப்படி அந்த CCPR1 PR2 வேல்யூ போடுறீங்க, இதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருக்கேன். போய் பார்த்துட்டு வாங்க, நிறைய உங்களுக்கு கிளாரிட்டி ஆயிரும். மேபி அந்த டைம்ல இதெல்லாம் கிராஃப்லாம் போட்டு காட்டியிருப்பேன், எனக்கு தெரியல. அந்த டைம்ல மெச்சூரிட்டி நான் போட்டிருப்பேன்னு தெரியல, பட் புரியும் உங்களுக்கு பார்த்தாலே எல்லாமே. சொல்லுங்க தினேஷ், டவுட்டுங்களா? இல்ல சார். எல்லாரும் கிளியரா? டவுட் இருக்கா இருக்காது இல்லை இந்த பாயிண்ட்ல? ஜெயஜோதி, தமிழரசு, இதெல்லாம் கிளியர் ரைட்? நீங்களா ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் வெரிஃபை. வேற கிளியர் தாங்க. நல்லது, ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ மினி ஒரு பாயிண்ட்ல செட் பண்ணிருக்கோம், நம்ம அங்க இருந்து மேக்ஸிமம் போகுது, டப்புன்னு கீழே இருந்து திரு மேக்ஸிமம் டப்புன்னு போயிட்டே இருக்காங்க. இதுதான் விஷயம். இப்போ கேள்வி என்னன்னா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ நீங்களே பாருங்க, இப்போ மினிட்ஸ் எடுத்துக்கலாம். மினிட்ஸ் வந்துட்டு கேள்வி என்னன்னா, 1ல இருந்து 1 மினிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 மினிட் இருக்கு, இப்போ 10 மினிட் ஆயிருக்கு. 10 சொல்லிட்டு நம்பர் வந்திருக்கு. ஓகே, 10 வேணாம், இப்போ நான் 2ன்னு சொல்றேன். இப்போ 2 ஆயிருக்கு, இப்போ 10 வந்திருக்கு மினிட்ல. இது எவ்வளவு டைம் டேக்கன் ஆயிருக்கு வர்றதுக்கு? 8 minutes. அவ்வளவுதானே? கரெக்ட், சூப்பர். 8 மினிட் ஆயிருக்குமா? இப்போ 8 மினிட்ங்கிறது எப்படி நீங்க சொன்னீங்க? லோயர் வேல்யூ ஹையர் வேல்யூ மைனஸ் பண்ணி சொன்னேன். மைனஸ் பண்ணி சொன்னீங்க, ஆனா டிஃபரெண்டா வேற வச்சு பாத்தீங்கன்னா, மினிட்டுங்கிறத நம்ம மைனஸ் பண்ணி சொன்னது மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் சொல்லிட்டீங்க. பட் ஆக்சுவலா அந்த மினிட்டுங்கிற யூனிட் எப்படி வந்ததுனாக்கா செகண்ட் இருந்து வந்தது. செகண்ட்ங்களா? ஆமா தானே? ஒரு மினிட்டும் 60 செகண்ட். அப்ப அந்த இதுல இருந்து 8 டைம் நீங்க செகண்ட்ஸ் மூவ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. 8 டைம் ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு ஒரு டைம்னு சொல்றீங்க. 8 சைக்கிள்ஸ் முடிஞ்சிருக்கு. கரெக்ட். அப்ப அதே மாதிரி இங்க என்ன கேள்வி கேட்கறாங்கக்கா, இப்ப என்ன செட் பண்ணிருக்கேன், 20 செட் பண்ணிருக்கீங்க. நான் அது எவ்வளவு வரைக்கும் போகுது? 255 வரைக்கும் போகுது. இப்ப ஏதோ டைம் என்னன்னு கேக்குறேன். இப்போ அதே மாதிரிதான் கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா உங்களால? உங்களால இப்ப கண்டுபிடிக்க முடியும். இப்ப ப்ரீ ஸ்கேல் ஓல்டர் டிஸ்ப்ளே ரெண்டாவதுன்னு பாக்குறப்ப, இப்ப இது வந்துட்டு 1 செகண்ட் ரெண்டாவது சொல்லிட்டேன். அப்போ ப்ரீ ஸ்கேல் ஓல்டர் டிஸ்ப்ளே ரெண்டாவது ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ப்ரீ ஸ்கேல் ஒரு இன்கிரிமெண்ட் ஆகிறதுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்ப டைம் ரேட் இவ்வளவு ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்றதை கண்டுபிடிச்சிருவீங்க. அது ஒரு மனக்கணக்குல நீங்க போட முடியும். பட் அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலால இன்னொரு பேராமீட்டர் ஆட் பண்ண வேண்டியது இங்க இருக்கு. அது என்ன பேராமீட்டர்னா மிஷின் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க கண்ட்ரோலர்ல ஒரு கோடிங் எக்ஸிக்யூட், அதாவது ப்ரீ ஸ்கேலை இன்கிரிமெண்ட் பண்றதுக்கு டப்புன்னு இன்கிரிமெண்ட் ஆயிடாது. அதுக்கு 4 ஸ்டெப் இருக்கு. ஒரு இன்கிரிமெண்ட்டுக்கும் 4 மடங்கு ஸ்டெப் இருக்கு. 4 ஸ்டெப்ஸ். ஃபெச்சிங், டீகோட், அப்புறம் ஃபெச்சிங் சொல்ற ஸ்டெப்ஸ், பட் 4 ஸ்டெப் இருக்கு. மிஷின் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இதே 805 போட்டா 12 சைக்கிள்ஸ் வரும். யா, nothing sir. sorry for நிமிஷம்.
ஸோ 4 மிஸ் சைக்கிள் சொல்லுவாங்க. அப்போ அந்த மிஸ் சைக்கிளை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் என்ன ஃபார்முலான்னு சொல்றேன். somewhere note it down this way. ஓகே, ஸோ என்ன ஃபார்முலான்னா 256 போடணும். முதல் பாயிண்ட் தான் 256. இது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம நிறைய பேசணும். அதை பத்தி எப்படி இந்த ஃபார்முலா வருது அப்படின்னு நிறைய வெரி பண்ணி போடும். பட் நான் இப்போ டேரக்டாக போட்டு காட்டிடலாம். அப்புறம் நீங்க டைம் கிடைக்கிறப்ப போட்டு படிங்கிறத பத்தி. ஓகேங்களா? டிலே. ஓகே, டிலே FOSC divided by pre-scale into 4. அதான் சொன்ன அந்த இது இவ்வளவுதான். இதான் ஃபார்முலா. ஹோல் பிராக்கெட் போட்டுக்கணும். இதெல்லாம் பேராமீட்டர் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ டிலே பத்தி நம்ம பேசலாம். டிலே தான் இப்போ இங்க வர உங்களுக்கு டிலே உங்களுக்கு அது என்னன்றதை நம்ம பேசிக்கலாம் நம்ம. பட் இந்த 256 ஏன் போட்டேன் அதுக்காக தெரியுமா? எனிவன் ட்ரை பண்ணுங்க. 256 நான் ஏன் போட்டேன்? அந்த டைமரோட பிட் ஜீரோவையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிருக்கீங்களா சார்? கரெக்ட், யூ ஆர் ரைட், கரெக்ட். அது ஆக்சுவலா 0 சேர்த்து கவுண்ட் பண்ற மாதிரி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு லெட்ஸ் சே ஐம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 வச்சுக்கலாமா? 20 இருந்து ஆரம்பிக்கிறது பதிலாக நான் வந்துட்டு 0 இருந்து ஆரம்பிக்கிறேன். அப்போ எத்தனை ஸ்டெப் 255 வரும். 255 ஸ்டெப்ஸ் இருந்தால் 255 வந்தது கரெக்டுங்களா? 255 ஸ்டெப்ஸ் இருந்தா அந்த இடத்துக்கு வந்துடும். கரெக்ட். ஆனா இந்த 255 அடுத்து திரும்ப 0 வருதுங்களா? இதுவும் ஒரு சைக்கிள் தான். இதுவும் ஒரு ஸ்டெப். அதனால ஒன்று ஆட் பண்றேன் நான் இப்போ. ஓகேவா? இப்போ இதே வந்துட்டு இப்போ நான் படிக்கிற டைமர் 0. இதே நீங்க டைமர் 1 படிச்சீங்கன்னா டைமர் 1 16 பிட். அப்ப இதே ஃபார்ம்ல அங்க எப்படி பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு நீங்க இதுல பாத்தீங்கன்னா 65536 இருக்கும். ஏன்னா 16 பிட் டைமர் அது. டைமர் 1 16 பிட் டைமர். ஸோ தட் 65535 இருக்க 36 ஆகும் உங்களுக்கு அந்த இடத்துல. அதனால வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? அடுத்து இந்த டிலேன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த டிலேன்றது உண்மையே கிடையாது. நம்ம யூஸ் பண்ற அந்த நம்ம சொல்ற டிலே. அதாவது இப்ப நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. எனக்கு வந்து டைமர் எனக்கு இந்த டிலேல ஒர்க் ஆகணும். மோஸ்ட்லி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். எனக்கு இந்த டைமர் வந்துட்டு இந்த டிலேக்குள்ள ஒர்க் ஆகணும்னு நீங்க சொல்லிக்கலாம். நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட கேட்டேன் எவ்வளவு டைம் ஆகும்ட்டு. பட் அந்த டைமர் நீங்களே சொல்லிட்டீங்கனாலே அதுக்கான வேலை அங்க வந்து நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. சிம்பிளா புரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நான் இப்போ பேராமீட்டரை டிஃபரெண்ட் பண்றேன் இப்போ கோடிங் ஏற்ற மாதிரி. ஓகேவா? ப்ரீ ஸ்கேல் வந்து என்ன பண்ணனாக்கா 256 போட்டுக்கோங்க. ஓகேவா? ப்ரீ ஸ்கேல் வந்துட்டு 256. FOSC வந்துட்டு 10 MHz. ஓகே, டிலே வந்துட்டு 10 ms. இது ஒரு ஃபிக்ஸ்டு பேராமீட்டர் வச்சிருக்கேன் நான். யூடியூப்ல சொல்லி கொடுத்துருப்பேன். இதுதான் சரி. ஓகேவா? ரைட். அதுக்கடுத்து 256ன்றது மற்ற எல்லாமே தெரிஞ்ச பேராமீட்டர் தான். இப்போ இந்த பேராமீட்டரை வந்துட்டு அப்படியே நம்ம அப்ளை பண்ண போறோம் இதுல. அதுக்கான ஆன்சரை வந்துட்டு இதுல போட்டு ரன் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிடும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே. ஓகேவா? ரைட்டு. இப்போ ஒன்னா போட்டலாமா? 256 மைனஸ் டிலேன்ற இடத்துல 10 ms போடணும். இங்க வந்துட்டு மைனஸ் சாரி இங்க மைனஸ் இல்லை, மல்டிப்ளிகேஷன் அப்போ போட்டுருக்கேன். மல்டிப்ளிகேஷன் சரி. ஓகே, அப்புறம் 10 MHz. ஓகே, டிவைட் பை இந்த ப்ரீ ஸ்கேல் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்துட்டு we have to put like 256 போடணும். ஓகே ஓகே ஓகேவா? ஹோல் பிராக்கெட். இப்போ இதை நீங்க ஃபார்முலா நீங்க சால்வ் பண்ணீங்க. இதை நம்ம சால்வ் பண்ணல, என்ன ஆல்ரெடி ஆன்சர் இருக்காங்க சால்வ் பண்ணல. நீங்க சால்வ் பண்ணீங்கன்னாக்கா வரக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு 158 பாயிண்ட் சம்திங் வரும். 159 அப்படி வரும். அது 158 கன்சிடர் பண்ணிப்போம். அவ்வளவுதான். புரியுதுங்களா? நீங்க ஃபார்முலா நீங்க சால்வ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 158 110 கிட்ட ஆன்சர் உங்களுக்கு வருது. இதுதான் இது ஃபார்முலா. இப்போ என்ன இந்த ஃபார்முலா வந்திருக்கு, என்ன ஆன்சர் எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த டைமர் எவ்வளவு நேரத்துக்கு ஒர்க் ஆகணும், எவ்வளவு நேரத்துக்கு நீங்க செட் பண்ண வேல்யூல இருந்து மேக்ஸிமம் போகணுங்கிறது டைமர். இந்த வேல்யூ இவன் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து அழிச்சிடுறேன் எல்லாத்தையுமே. உங்களுக்கு இதை புரிஞ்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.
256x4 அந்த 4 எதுக்காக சார்? இந்த 4ங்கிறத மிஷின் சைக்கிள். என்னன்னா இந்த மிஷின் சைக்கிள் எதுக்காக போடுறோம்னாக்கா, இந்த ஃப்ரீ ஸ்கேல் வந்துட்டு அதாவது நம்ம கண்ட்ரோலரே வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நடத்துறதுக்கு 4 சைக்கிள் எடுத்துக்கும். 4 சைக்கிள். கிளாக் சைக்கிள் ஓகேவா? மாதிரியா? கிளாக் சைக்கிள் 4 கிளாக் சைக்கிள் எடுத்து தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும் அதால. ஓகே, அந்த 4 மிஷின் சைக்கிள் வந்துட்டு ஒரு சைக்கிள் ஒரு ஸ்டெப் நடக்கும். நான் இப்போ ஸ்டெப் நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஃபெச்சிங், டீகோட், எக்ஸிக்யூட் சொல்லிட்டு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப்பு கிட்ட இருக்கும் அது. அந்த அந்த ஸ்டெப்பு பண்ணி தான் ஒரு ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அதால. அதனால தான் பீஸ்கேலோடைய 256ஓட 4ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம் நம்ம. அந்த 4 பேசிக்கா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு 4 சைக்கிள் கிளாக் வந்துட்டு தேவைப்படுது, அப்படிதானே? ஆமா, ரைட். உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு ட்ரை வித் 805. 805ல போய் பாத்தீங்கன்னாக்கா இந்த 4ன்ற இடத்துல 12 போட்டிருப்பாங்க. 12. ஏன்னா அந்த 12ல வந்துட்டு 805 ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே 4 சைக்கிள் எடுத்துக்கும் முடிக்கிறதுக்கு கிளாக் பஸ். அந்த 4 சைக்கிள்லயுமே ஒரு ஸ்டெப்பை பண்ணணும். சரி 12 தப்பா சொல்றேன். 12 சைக்கிள் எடுத்துக்கும். அப்போ இந்த ப்ரீஸ்கேலுக்கு நீங்க 12ஆல மல்டிப்ளை பண்ணீங்க 805 கண்ட்ரோலர்ல. இது ஒரு ரெஃபரன்ஸ் பேசிக்கா கண்ட்ரோலரோட ஆர்க்கிடெக்சரை பொறுத்து இருக்கா இது, இல்ல மோஸ்ட்லி ஆமா, இப்படிதானே? கரெக்ட். மோஸ்ட்லி கண்ட்ரோல் ஆர்க்கிடெக்சர் பொறுத்து இருக்கு. இதே நீ STM32 படிச்சீங்கன்னா இந்த மிஷின் சைக்கிள் நீங்க பண்ண மாட்டீங்க. கரெக்டா அந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணா ஒர்க் ஆகும் நமக்கு. ஆனா இந்த ஃபார்ம்ல எல்லாத்துக்கும் சேம் ஆகாது, ஒரு டிஃபரெண்ட் இருக்கும் நமக்கு. சில கண்ட்ரோலருக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். பட் நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் எல்லாம் சேம் தான். இதுல எந்த மாற்றமும் இல்லை. STMக்கு இதான் சொல்லி கொடுக்குறேன், SPக்கு தான் சொல்லி கொடுக்குறேன். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் ஃபார்முலாஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த புரிதல்ல கொஞ்சம் இருக்கும் நமக்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஓகே, ரைட். ஓகே சார், ஓகே. நல்லது, ரைட். இப்போ பாயிண்ட் இப்போ 158 செட் பண்ணிருக்கேன்னா 158 செட் பண்ணிட்டேன். இதுதான் அந்த ஃபார்முலா வந்திருக்க ஆன்சர். இப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 158ங்கிறது இட்ஸ் ஒர்க் லைக் 159 ஒர்க் ஆகும். அடுத்து அந்த இங்கேயும் மாறிக்கும் இல்லையா, இங்க 216க்கு பதிலாக 256 நான் போட்டிருக்கேன். என்ன ஆகும்னா 158 சரி இங்கே மாத்திக்கிறேன். 150 சரி 2 சரி என்னது 158 8 மெகாஹெர்ட்ஸ்ல 10 மெகாஹெர்ட்ஸ் மாத்திக்கிறேன். எனக்கு என் போர்டில் அதான் இருக்கு, அதை நான் அப்படியே அந்த பேரமீட்டர் யூஸ் பண்ணிட்டேன். அப்போ இந்த பேரமீட்டர் ரன் பண்றேன். இப்போ ஸ்டார்டிங்ல சொல்லி தரதுக்காக 20 போட்டிருந்தேன். இப்போ ஃபார்முலால வந்து ஆக்சுவலி நான் போட்டிருக்கேன் 158 159 அப்புறம் 160 அப்புறம் 161 அது மாதிரி போயிட்டே இருக்கும். இது வரைக்கும் போகும். அகைன் அதே தான். இது வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னாக்கா 255 வரைக்கும் போகும். 255 போன பிறகு என்ன ஆகும்? அகைன் இஸ் கமிங் இன்டு 0. ஓகேவா? ஸோ இது மாதிரி மேலே அழகாக போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு டப்புன்னு 0 ஆயிடும் இல்லையா? திரும்ப நம்ம என்ன கூட என்ன பண்ணணும்? அகைன் வி ஹேவ் டு செட் இட் லைக் 158ன்னு செட் பண்ணணும். அப்போதான் அங்கிருந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ விஷயம் என்னன்னா, நம்ம ஃபார்முலா வழியா வந்து ஆன்சர் இங்கே போட்டதுனால 158ல இருந்து 255 வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு 10 மில்லி செகண்ட் ஆகும்ன்றதுதான் விஷயமே. வெரி சிம்பிள். இப்போ நமக்கு கிளியருங்களா? 158ல இருந்து 255 இப்போ 10 மில்லி செகண்ட்ஸ். ஏன்னா இந்த 10 செகண்ட் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதே உங்களுக்கு வந்துட்டு 1 மில்லி செகண்ட் வேணும் ப்ரோ அப்படி கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, 0 எடுத்துட்டு இப்போ கால்குலேட் பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருது அதை போட்டுக்கோங்க. அது இங்க நீங்க போட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? 0 to 158 வரைக்கும் சார் அது ரன் ஆகாது. ஸ்டார்டிங் பாயிண்ட் 158 தான் ரன் ஆகும். அதான் உங்களுக்கு நான் சொல்றேன் நாங்களா. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் 158 ரன் ஆகுங்க. அது அகைன் கோயிங் டு 0. நீங்க திரும்ப 10 மில்லி செகண்ட் ரன் ஆகணும் இல்லையா? அதனால திரும்ப செட் பண்ணணும் நீங்க கோடிங் நீங்க அதை. ஓகே. ஸோ நீங்க ரீசெட் பண்றது திரும்ப செட் பண்ணி ரன் பண்ணிட்டே இருக்கீங்க. அது இதுதான் விஷயம். இந்த டிலே நம்ம வந்து டைமரை சேஞ்ச் பண்ணாம ப்ரீ ஸ்கேலையும் சேஞ்ச் பண்ணி கூட நம்ம கிரியேட் பண்ண முடியுங்களா? எல்லாமே பண்ணிக்கலாம் கண்டிப்பா. ஆனா ப்ரீ ஸ்கேல் வந்து அவங்க கொடுத்துட்டோம். பிக்கில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 5-6 வேலை தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4-5 வேலை கொடுத்துருப்பாங்க. சரி அதை நீங்க சேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல 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 என்ன பேராமீட்டர் பாருங்களேன். ப்ரீ ஸ்கேலை மாத்திக்கலாம், ப்ரீ ஸ்கேவரை மாத்திக்கலாம், ஆசிலேட்டரை மாத்திக்கலாம். டிலேவை மாத்த வேணாம்னா மாத்த வேண்டாம். நீங்க 10 மில்லி செகண்ட்ஸ் இல்ல ஒரு மாதிரி 1 2 செட் பண்ணா அதையும் மாத்திக்கலாம். ஆனா இதை மாத்த முடியாது. இது ஃபிக்ஸ்டு, இந்த வேல்யூ ஃபிக்ஸ்டு, இந்த 4 ஃபிக்ஸ்டு, இது ஃபிக்ஸ்டு. மற்றபடி இந்த எல்லாமே நீங்க மாத்திக்கலாம்.
ஓகே. ஆனா நீங்க இஷ்டத்துக்கு மாத்தவும் கூடாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு மாத்துறதுல. என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னா, இந்த ப்ரீ ஸ்கேல் டேட்டா ஷீட்ல கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ தான் நீங்க இங்க யூஸ் பண்ணணும். ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த டைமேச்சரோட ரேஞ்ச் வந்துட்டு டைமேச்சர் ரேஞ்ச் என்னது? 0 to 255. அப்ப இந்த ஃபார்முலால நீங்க போட்டு வர ஆன்சர் வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தாதான் ஒர்க் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? நீ இப்ப let's say ஓகே எனக்கு வந்துட்டு 5 செகண்ட்ஸ் நினைக்கிறீங்க. 5 செகண்ட் நினைக்கிறீங்க. அப்ப 5 செகண்ட்ஸ் போட்டு கால்குலேட் பண்ணா வராது. அது ரொம்ப பெரிய வேல்யூ வரும், இல்ல மைனஸ்ல போகும். மைனஸும் ஒர்க் ஆகாது, 255க்கு மேல போனாலும் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த வித்தின் ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் அது ஒர்க் ஆகுன்றத கான்செப்ட். கிளியரா? சரி, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எனக்கு இதுல ஃபார்முலா உட்கார்ந்து சொல்லுங்க. எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. அந்த ப்ரீ ஸ்கேல் வந்து 1:256 போட்டிருக்கீங்கல்ல, அங்க ஆமா. 0:256 வராதா? 1:1 வராது. ப்ரீ ஸ்கேல் 1ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. டேட்டா ஷீட்லயே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு டேட்டா ஷீட் காட்டுறேன். டேட்டா ஷீட்ல போய் நீங்க பார்த்தா அவங்க சொல்லியிருப்பாங்க. டேட்டா ஷீட் டவுன் பண்ணிக்கலாம் போயிட்டு. நீங்க சாட் ஜிபிடிலாம் கூட கேட்க தேவை. அழகா நீங்க கொடுத்துருப்பாங்க டேட்டா ஷீட்ல. டேட்டா ஷீட்டை படி காத்துக்கோங்க. நான் அடிக்கடி சொல்றேன். பேசண்டா கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் டேட்டா ஷீட் எவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படி டேட்டா ஷீட் நான் யூடியூப்ல போட்டுருக்கேன் வீடியோ ஒன்று. எங்க ஒரு பெரிய பண்டிலே இருக்கு. பெரிய பண்டில், ஒரு மூட்டை ஃபுல்லா வச்சிருக்கேன் டேட்டா ஷீட். அந்த அளவுக்கு டேட்டா ஷீட் படிப்பேன். அதனால டேட்டா ஷீட் படிங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சா நிறைய கற்றுப்பீங்க. இது போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? 1:2, 1:4, 1:8, 1:2056 இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே. அது டவுட் இருக்குங்களா? எனி டவுட்ஸ்? இது ஓகே. நைஸ், நல்லது. இப்போ இதுதான் உங்க கான்செப்ட். உங்களுக்கு வந்துட்டு கிளியரா இப்போ வந்துட்டு டைமர்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ டைமரை கால்குலேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்ல என்னன்னு நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கல. தெரிஞ்சுக்கணும். நீங்க யாருமே என்னன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கல. இப்போதான் டைமரை கால்குலேட் பண்ண கத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறமேட்டு நம்ம அதை யூஸ் பண்றப்பதான் ஆக்சுவல் பர்பஸ் என்றது புரியும். எல்லாருக்கும் புரியுதுங்களா? இதான் விஷயமே. ரைட். இன்னொரு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த டைமர் இப்போ பார்த்தோம் பாத்தீங்களா? கிளாக்கு, டைமரு, இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ நான் சொல்லித்தர இது வந்துட்டு இட்ஸ் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் டைமர். அவ்வளவுதான். இது நீங்க மைண்ட் வச்சுக்கணும் எப்பவுமே. டைமர் படிக்கிறப்ப என்னன்னா, இது இந்த சொல்லித்தர கான்செப்ட் வந்துட்டு இட் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ டைமர். பட் இட் இஸ் நாட் ரியல் டைமர். இது கிடையாது. நான் சொல்லி தர இது கிடையாது. ரியல் டைமர் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க டைமரை யூஸ் பண்ற அந்த விதம் டிஃப்ரெண்டா இருக்கணும். அந்த மைண்ட் யோசிக்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். நான் ஏன் சொல்றேன், இந்த மாதிரி சொல்றேன். மல்டி டாஸ்க் பண்றதுக்கு டைமரை யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்றேன். ஆனா இங்க பார்த்தா கிளாக்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து உங்களால மல்டி டாஸ்க் பத்தி யோசிக்க முடியாது. நான் சொல்லித்தர இந்த விஷயத்தை வச்சுட்டு மல்டி டாஸ்க பண்ணி உங்களால யோசிக்க முடியாது. ஆனா பண்ண முடியும்ன்றதுதான் எங்க விஷயமே. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, யாராவது சொல்ல முடியுமா? என்ன விஷயத்த பண்ணா மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும்? நீங்க டைமர் கத்துட்டீங்க. இவ்வளவுதான் டைமர், வேற எதுவுமே கிடையாது. பட் என்ன பண்ணா டைமர் நீங்க யூஸ் பண்ணலாம்? இப்போ HTML ஹேண்ட்லர்னு யூஸ் பண்ணி தனியா அப்படி அந்த மாதிரி சொல்றீங்களா? எப்படி? கரெக்ட். சோ அது இல்லாம அவ்வளவுதான். ISR எஸ். ஹேண்ட்லர் அப்படிங்கிறது HTML வர வேர்டு. ஆமா. அது இன்டரப்ட் ஹேண்ட்லர், IRQ ரிக்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்டரப்ட் ரிக்வெஸ்ட்னு சொல்றோம். ரிக்வெஸ்ட் அது டிஃபரெண்ட் வேர்டு. பட் இங்க என்ன சொல்றாங்க, ISR நீங்க சொல்றாங்க. இதுதான் மெயின் வேர்டு. அட்மன்லயும் ISR தான் சொல்லுவாங்க. ஏவிஆர்லயும். ஆமா. ஏவிஆர்ல தான் சொல்லுவாங்க. ஈவன் நம்மளுடைய அட்மேகா, ஆர்டினோ எல்லாம் ஆர்டினோ தான், அதுவும் அட்மேகா தான். ஸோ எல்லாத்துல தான் சொல்லுவாங்க. பட் HTML IRQன்னு சொல்லுவாங்க. இன்டரப்ட் ரிக்வெஸ்ட், வெக்டார் டேபிள் இந்த மாதிரி பேசுவாங்க அவங்க. பட் இங்க ISR அப்படிங்கிறது இது இல்லாம, இது நீங்க படிக்காம டைமரை படிச்சிட்டீங்கன்னா வேஸ்ட் படிக்கிறது. சாரி, டைமரை படிச்சுட்டு ISR படிக்காம விட்டுட்டீங்கன்னா டைமரை படிச்சது வேஸ்ட் நான் சொல்றேன். விஷயம் புரியுதா உங்களுக்கு? ஆமா, ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். எப்படின்னா, ஒரு 2 LED எடுத்துக்கலாம். ஒரு LED வந்து ஒரு 100 மில்லி செகண்ட்ல வந்து பிளிங்க் ஆக விடலாம். இன்னொரு LED வந்து 1 செகண்டுக்கு வந்து நம்ம பிளிங்க் ஆக விடலாம். ரெண்டுமே வந்து சிக்காம கரெக்டா ஒண்ணு வந்து பேரலா 100 மில்லி செகண்ட்ல ஓடணும், இன்னொன்னு வந்து பேரலா 1 செகண்ட்ல ஓடணும். இது ரெண்டையுமே வந்து நம்ம வந்து டைமர் வச்சு பண்ணியாச்சுனாலே டைமர் கத்துக்கிட்டாச்சு முடிஞ்சுன்னு அர்த்தம். ஆனா
கரெக்ட். ஆனா நீங்க அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. எனக்கு 2 எல்டி தான் தேவை கிடையாது. ஒரே ஒரு அரே எல்டி கத்துக்கலாம் நீங்க. புரியுது, நீங்க ஓ நீங்க சொல்றது புரியுது எனக்கு. நீங்க சொல்றது புரியுது. 2 எல்டி வச்சா சாப்பிடலாம் பண்றது புரியுது எனக்கு. ஆனா ஒரு எல்டி போதும். ஒரே ஒரு எல்டி டைமர் கத்துக்கலாம் நீங்க. இவ்வளவுதான் சொல்ல வர்றது நான். 2 எல்டி வச்சீங்கன்னா அவர் சொல்ற மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்றது பர்பஸ் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஆனா ஒரு எல்டி வச்சு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை ஆட் பண்ணிட்டே போகலாம். நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எல்டி ஆட் பண்ணிக்கலாம், மோட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டெப் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாரும் கிளியரா? எஸ் நல்லது நல்லது. இப்போ இப்போ இதே மைண்ட் செட்ல கவுண்டர்னா என்னங்கிறது அப்படியே போட்டு காட்டிடுறேன் பாருங்க. கவுண்டருக்கு இதுக்கும் டிஃப்ரெண்டே கிடையாது. டைமர்ல தான் கவுண்டர் வருது. பட் லக்கிலி வி டோன்ட் ஹேவ் எனி ஃபார்முலா லைக் இன் கவுண்டர். இது மாதிரி ஃபார்முலாவும் கவுண்டர்ல கிடையவே கிடையாது. ஆனால் நீங்க பயப்பட தேவையில்லை. இது மாதிரி கிடையாது, கவுண்டர்ல கிடையாது. டைமர்ல மட்டும் தான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஆக்சுவலி அதுலயும் இருக்கு. இல்ல, ஆமா, அது தேவைப்படாது. ஏன்னா அது கிளாக்னு ஒண்ணு இந்த கிடையாது. ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்னு சொல்லிட்டு கவுண்டர்ல இருக்கு. இந்த கிளாக் கிடையாது. அதனால அது தேவைப்படாது. எப்படி நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன் உங்களுக்கு இன்னும் புரியறதுக்காக இவர் அப்படியே எடுத்துக்கிறேன். இவர் எடுத்து கவுண்டரை பத்தி புரியறதுக்காக இங்க நான் போட்டுக்கிறேன். இங்க என்ன பண்ண போறோம்? கவுண்டரை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த கவுண்டருடைய விஷயம் என்ன? கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சொல்லிட்டு ஒருத்தர் இங்க இருக்காரு இல்லையா? இவர் இதுல இருக்க மாட்டாரு. ஆரம்பத்திலேயே நிறைய பேர் சொன்னீங்க இருக்கு. இன்டர்னல் ஆசிலேட்டர் எக்ஸ்டர்னல் ஆசிலேட்டர் பத்தி பேசுறீங்க. யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க இது இன்டர்னல் ஆசிலேட்டர், அது எக்ஸ்டர்னல் ஆசிலேட்டர். ஆமா, இது எக்ஸ்டர்னல் ஆசிலேட்டரா ஒர்க் ஆகும். ஓகேவா? கேள்வி கேட்கலாம், என்ன ஒரு ஆசிலேட்டர் சொல்றீங்க? நம்ம என்ன சர்க்கிட் ஏதாவது பண்ணணுமா? இது ஆசிலேட்டர் சர்க்கிட் ஏதாவது பண்ணணுமா? ஆர்சி ஆசிலேட்டர் ஏதாவது பண்ணா ஒர்க் ஆகுமா அப்படி கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது. சிம்பிளா சொல்ல போனா ஒரு பட்டன் இன்புட் அவ்வளவுதான். அதுதான். அந்த பட்டன் இன்புட்ல என்ன வரும்? ஒரு பட்டன் இன்புட் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? வரைஞ்சு காட்டுறோம் பாருங்க. ஹையா இருக்குமா? அப்புறம் லோ ஆகும், திரும்பவும் ஹையா ஆகும், திரும்பவும் லோ ஆகும். இதுதானே பட்டனோட அவுட்புட். ஒரு பட்டன் நீங்க பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணா இதுதானே வரப்போகுது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு பட்டன் இருக்கு, புஷ் பட்டன் இருக்கு, புல் அப் புல் பத்தி நம்ம பேசல. இப்போ அது வேற டாபிக், அது வேற கதை. அது அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. பட் சிம்பிளா சொல்ல போனா பட்டனை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றீங்க, ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றீங்க. அப்ப இது மாதிரி பல்ஸ்னா வரப்போகுது. இது பார்க்க எப்படி இருக்கு? இப்போ நமக்கு பல்ஸ் மாதிரி தானே இருக்கு. இந்த ஒரு பல்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் கவுண்டர் ஒர்க் ஆகும்னு சொல்றீங்க. இவ்வளவுதான். இப்போ நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்க எப்படி ஒரு செகண்ட்ஸ் ஒர்க் ஆகுது கேட்கிறேன்னு சொன்னீங்க. ஆசிலேட்டர்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு நீங்க சொன்னீங்க. கிளாக்ல குவாட்ஸ் ஆசிலேட்டர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. இங்க என்ன சொல்றீங்க? ஃப்ரீ ஸ்கேல் வந்து இது வச்சு ஒர்க் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. இங்க என்ன சொல்றேன்னா, இந்த கவுண்டர் எப்படி இப்போ ஒர்க் ஆகுதுன்னா எல்லாம் சேம் டாபிக் தான், எல்லாமே சேம். இங்க எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த ஆசிலேட்டரை மட்டும் மாத்திட்டேன், பட்டன் கொடுத்துட்டேன், வெளியில இருந்து பட்டன் கொடுக்குறேன். அப்ப அந்த பட்டனை வச்சு அது ரன் ஆகுன்றதுதான் இது கான்செப்ட். எல்லாரும் கிளியரா இருப்பது? கிளியரா? எஸ் அப்ப இது எப்படி வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகும் இன்னும் புரியலையே அப்படின்னு சில பேர் கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. எப்படி அதை டிடெக்ட் பண்ணுதுன்னா, ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு இதை பத்தி. ரைசிங் ஏஜ் ஃபாலிங் ஏஜ் தெரியுமா இருக்கும்? ரைசிங் ஏஜ்னா என்ன, ஃபாலிங் ஏஜ்னா என்ன? லோ டு ஹை போறது ரைசிங், ஹை டு லோ வரது ஃபாலிங். அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப இப்போ நான் என்ன பண்றேன்னாக்கா, ஒரு சிக்னல் எடுத்துக்க போறேன். இது ஹை டு லோ, இது ஒரு சிக்னல். அப்புறம் ஹை டு லோ இது ஒண்ணு, அப்புறம் இது ஒண்ணு. அப்ப நான் கோடிங்க சொல்லிடலாம். நம்ம இதை சொல்லிடலாம். லோ டு ஹை வரப்ப இதை பண்ணுமா சொல்லிடலாம் நம்ம இதை அப்படியே. கோடிங்க சொல்ல முடியும். ஃபாலிங் ஏஜ் வரப்ப உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஆகணுமா, இல்ல ரைசிங் ஏஜ் வரப்ப இன்கிரிமெண்ட் ஆகணுமா நம்ம சொல்ல முடியும் நம்மளால. புரியுதா? அப்ப என்ன நடக்கும்னா, இந்த ப்ரீஸ்கேல் எதை வச்சு இப்போ ஒர்க் ஆகும்னா, இந்த கிளாக் பல்ஸ் ரைசிங் ஏஜ் ஃபாலிங் ஏஜ் இல்லையா, இதுல ரைசிங் ஃபாலிங் ஏஜ் மட்டும் எடுத்து ஒர்க் ஆகும்.
whenever the fault linkage occur, prescale start increment one value. கிளியருங்களா? ஃபைனா? whenever fault linkage occur, prescale will increment one value. எல்லாரும் கிளியர் அது? இங்கேயுமே அது நடக்குது. இது ஒரு கிளாக் பல்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ஒரு கிளாக் பல்ஸ்க்கும் ஒரு prescale increment நடக்குது. இங்க இதெல்லாம் கிடையாது. இங்க என்ன நடக்குதா, இந்த ஒரு ஃபாலிங் இருந்துச்சா ஒன்னு இன்க்ரீம் பண்ணி விட்டுரும், ஒரு ஃபாலிங் இருந்துச்சா இன்னொரு இன்க்ரீம் பண்ணி விட்டுரும். பட் இங்க இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்கு. இப்போ இந்த கிளாக் பல்ஸ் ஃபாலிங் வருது இல்லையா, ப்ரீஸ்கேல் ஒன்னு அதிகமாயிட்டே இருக்கும். கரெக்டா? பாயிண்ட். இப்போ இப்படி இந்த பாயிண்ட் வாங்க, டைம்லாம் பத்தி பேச போறதுல இப்போ 159 தான் வேண்டாம். இங்க கிவ் இட் அஸ் 0. டைம் 0 இருக்கு. இப்போ சேம் கொஸ்டின் கேட்கறேன். இப்போ டைம் 0ல இருந்து 1 ஆகிறதுக்கு இது மாதிரி எத்தனை பல்ஸ் கொடுத்தா 1 ஆகும்? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பல்ஸ் கிடையாது. நல்லா பாருங்க. 16 பல்ஸா? அவ்வளவுதான். கரெக்ட். 16 பல்ஸ் கொடுக்கணும். ஏன்னா 1ல இருந்து 16 பல்ஸ் போனாதானே அது இன்டர்னெட் வரும். அதுதான். இப்போ சில ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஒரு பல்ஸ் வந்தாலே எனக்கு வந்துட்டு வர மாதிரி இருக்கும். அப்ப அதை நீங்க எதை சூஸ் பண்ணிக்கணும்னாக்கா, இங்க வந்து பாத்தீங்கன்னா 1:1. அப்போ ஒரு பல்ஸ் வந்து ரீசெட் ஆகும். அப்பவே நமக்கு வந்துட்டு இங்க வர மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ 1:1 சொல்லிட்டீங்கன்னா எப்படி 1 பிளஸ்க்கு விஷயம் புரியுதா? எவ்ரி 1 பிளஸ்க்கு கவுண்ட் 1 ஆகும். அதே எவ்ரி 1 பிளஸ் கவுண்ட் பண்ண மாதிரி இருக்குன்னா இந்த ப்ரீஸ்கேல் எப்படி ஒர்க் ஆகும் சொல்லி தெரியும். இப்போ 1:16 போட்டிருக்கீங்களா, 16 வரப்ப ஒர்க் ஆகாது. 16 போயிட்டு அகைன் இஸ் கம் இன்டு 0. விஷயம் புரியுதா? 16 சாரி 1 போட்டேன். சாரி 1 அது ரீசெட் ஆகணும். அது ரீசெட் ஆகுறப்பதான் டைமர் 1 ஆகும். ஸோ அதுதான் இங்க விஷயம். அப்போ 1:1 அப்படின்னு போட்டிருக்கான் அப்படின்னாக்கா ஒரு பல்ஸ் ரீசெட் டைம்ல இது 1 அதிகமாகும். புரியுதுங்களா? அப்போ எவ்ரி 1 பட்டன் ப்ரெஸ்ஸுக்கு இது 1 அதிகமாகிட்டே இருக்குன்றது கான்செப்ட். இப்போ இதே வந்துட்டு எனக்கு 2 பட்டன் ப்ரெஸ்ஸுக்கு இது நடக்கும்னு நினைச்சீங்கன்னா இப்போ 2 போட்டு 2 பட்டன் ப்ரெஸ்ஸுக்கு 1ல இருந்து 2 வரத்துக்கு ஒரு கவுண்ட், ஓகே, 2ல இருந்து ரீஸ்ட் ஆகுது இன்னொரு கவுண்ட். அப்போ 2 கவுண்ட் வரப்போ உங்களுக்கு வந்துட்டு 1 அதிகமாகிட்டே இருக்கும். இதே நீங்க வந்துட்டு இப்போ 3 போட்டீங்கன்னா 3 கவுண்ட் வரணும். 1ல இருந்து 2, 2ல இருந்து 1, 3ல இருந்து 1. அப்ப இந்த 3ல இருந்து 1 வரப்பதான் டைமர் 0 ட்ரிகர் பண்ணிவிடும் இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு. விஷயம் புரியுதா உங்களுக்கு? கிளியரா? எஸ் சார். இவ்வளவுதான். ஸோ ரைட். எனக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். நீங்க இதுல டவுட் எது இல்லையா? அதுல ரொம்ப எல்லாரும் கிளியர் ஆயிட்டீங்களா? சந்தோஷம். சார் அதுல ரைசிங் எட்ஜ்ல எல்லாம் கவுண்ட் ஆகாது, ஃபாலிங்ல மட்டும் தான் கவுண்ட் ஆகும். இல்ல செட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்க இருக்கு பாருங்க. சரி பாருங்க, இந்த இடத்துல ஹை டு லோ டு ஒரு ட்ரான்சிஷன் செட் பண்ணிக்கலாம். லோ டு ஹை செட் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இது மாதிரி இது பிட் இருக்கு, ஆப்ஷன் இருக்குள்ள போய் நீங்க செட் பண்ணி வேண்டியதான். ஓகே ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் டைமர் செஞ்சு காட்டுறேன். கவுண்டர் டாஸ்க்கான அவங்க கொடுக்குறேன். ஓகேவா? நீங்க செஞ்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல குரூப்ல போட்டு விடுங்க. ஓகேவா? ஏன்னா அப்பதான் நீங்களும் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். நானே சொல்லி கொடுத்தா நல்லா இருக்காது இல்லையா? நீங்க ட்ரை பண்ணணும். சொல்லி கொடுத்தது அப்படின்ட்டு படிச்சு பாருங்க. என்னன்ட்டு யூடியூப் வீடியோ இருக்கு, வீடியோ கூட இங்க பார்க்கலாம். இல்லை ட்ரை பண்ணி பாருங்க. டேட்டா செட் படிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அது உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் மாதிரி. இப்போ டைமர் செஞ்சு காட்டுறேன். என்கிட்ட ரியலா போர்டு இருக்கு. என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சு பார்க்க வாசியா இருக்கும். ஐ வுட் ரெக்கமெண்ட் எவ்ரிஒன் யூஸ் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பணத்தை அதில் போடுங்க, செலவு பண்ணுங்க அதுக்காக. ஏன்னா இப்போ ப்ரோட்டீஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா? கரெக்டுங்களா? இங்க இருக்க 3/4 பேர் ப்ரோட்டீஸ்ல அவுட்புட் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டா? ஆமா தானே? கரெக்டுங்களா? யாரும் ப்ரோட்டீஸ் யூஸ் பண்றது இல்லையா? அப்போ ப்ரோட்டீஸ் வந்து புதுசா ஏதாவது யூஸ் பண்ற டைம் டெஸ்ட் பண்றது யூஸ் பண்றதுக்கு. ஆனா இப்போ டெஸ்ட் பண்றதுல யூஸ் பண்றது இல்லாத
யூஸ் பண்றதுக்கே ப்ரோட்டீஸ் தான், எல்லாத்துக்கும் ப்ரோட்டீஸ் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ தட் ப்ரோட்டீஸ் யூஸ் பண்ணுங்க, லேர்னிங்காக மட்டும்தான் அது. அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கவே கொடுக்காது. நீங்க எப்போ ஒரு ஹார்ட்வேர் போர்டை கையில் எடுத்து பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு அதை கத்துக்க முடியும். ஸோ அதுதான் என்னுடைய கோல். எல்லாருக்கும் அதான் சொல்றது. இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நான் சொல்லுவேன்னா, போர்டை கையில கொடுத்துருவோம் படிக்கிறதுக்கு. ஆக்சுவலா அவர் கூட ஒரு மைல்டான தான் சொல்லி ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் என்னோட ஸ்டூடெண்ட் இப்போ படிச்சுட்டு இருக்காரு என்கிட்ட ஒரு எபிக்கு. ஸோ அவர் கேமரா ஆன் பண்ணல. ஸோ அவர் என்ன சொல்றாரு, அவருமே வந்துட்டு இப்போ பிகே என்கிட்ட படிச்சுட்டு இருக்காரு, ஹார்ட்வேர்ல படிக்கிறாரு. செஞ்சு அவர் ப்ரொடியூசர் சொல்லி கொடுக்குறேன், நான் ப்ரொடியூசர் பத்தி இருக்கான். அவர் கேட்டால் சொல்லி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ப்ரோட்டீஸ் கத்துக்கிட்டீங்கன்னா என்ன இந்த பெரிய பிரச்சனை அது. ப்ரோட்டீஸ்ல கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் நாலேஜ் இல்லாம போயிருது. உங்களுக்கு எது எங்க கனெக்ட் பண்ணணும், எது பண்ண எப்படி வெடியும், எதுவுமே தெரியாது. ஸோ அப்படியே ஒரு ரெடிமேட் மாதிரி ஒர்க் ஆகிடும். ரெடிமேடா கொடுத்தா ஒர்க் ஆகிற மாதிரி ஆகிறாங்க எல்லாம். இப்போ ஈவன் இப்போ சாட் ஜிபிடி வந்துருச்சு, மோசம் இல்லையா? ஈபக்கே பண்றது இல்லை, டேட்டா ஷீட்டே படிக்கிறது இல்லை, ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ. அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ப்ரோட்டீஸ் யூஸ் பண்றதுக்கு. ஹார்ட்வேர் ட்ரை பண்ணுங்க, ஒர்க் ஆகாட்டியும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி கொண்டு வந்து அவுட்புட் முடியாது. நம்ம வேற அவுட்புட் கொண்டு வர்றது என்ன பண்ணணுன்றதை பண்ணணும், அதுதான் வேலை. ஓகேங்களா? முடிஞ்ச ஹார்ட்வேர் ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் யூஸ் பண்ற போர்டு உங்களுக்கு காட்டுறேன். 16 இயர் 8 வருஷம் நீங்க டெவலப் பண்ண போர்டு. இது மாதிரி போர்டு இதான் நான் என் போர்டு போட்டோஸ் கிடைக்காது. ஏன்னா ரொம்ப வருஷம் நான் வாங்கி இதெல்லாம், ஏன்னா அதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல. இப்போ இந்த மாதிரி டெவலப் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இதெல்லாம் டெவலப்மெண்ட் போர்டு நான் மார்க்கெட்ல விற்கிறேன். ஓகேவா? டெவலப்மெண்ட் போர்டு வாங்கி நீங்க வந்துட்டு படிக்கிறதா நீங்க அப்படியே படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் எஸ்டிஎம்க்கு நானே போர்டு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் அதையும் காட்டுறேன். எஸ்டிஎம் போர்டுக்கு நான் டெவலப்மெண்ட் போர்டு பண்ணியிருக்கேன், அதையும் நான் காட்டுறேன் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ என்கிட்ட சந்திரசேகர் சொல்லிட்டு ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அவருக்கு இப்போ தான் பற்றினா. மோடி காட்டிடுறேன். ஸோ தட் இது ஒன்று. ஸோ இது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நானே பண்ண போர்டு. சரிதான் உங்களுக்கு? இந்த அகாடமிலேருந்து நானே பண்ண போர்டு. ஸோ எஸ்டிஎம் 32 வருஷம் 1.4 நிறைய வருஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட போர்டு. இது ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காகவே டெடிக்கேட்டாக பண்ணேன். ஏன்னா இந்த போர்டு என்ன ப்ராப்ளம்னா, போர்டு வந்துட்டு எல்லாரும் வாங்க சொல்லிடுவேன், ஆனால் வாங்க தெரியாது, எங்கே போய் வாங்கணும்னு தெரியாது. அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்போ படிக்க மாட்டாங்க சரியா. அதுலேயே போர் அடிச்சு போயிடும் பசங்க படிக்கிறதுக்கு இல்லையா? ஸோ தட் படிக்கிறவங்களுக்கு ரெடிமேடாக இதுதான் கிட்டு, இதை மட்டும் வச்சுக்கோங்க, இன்னும் சில எக்ஸ்ட்ரா காமெண்ட்ஸ் வாங்கிட்டு இங்கே படிச்சுக்கணும்னு சொல்லிடுவேன். ஏன்னா இந்த மோட்டர்லாம் நான் தரல, நான் மோட்டார் ப்ரோக்ராமர்லாம் கொடுக்கல, அது மட்டும் வெளியில் ஆன்லைன் ஆர்டர் போடணும்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிடுவாங்க. அதுபடி இந்த போர்டு ரெடிமேடாக இருக்கு. இது வந்து டெவலப்மெண்ட் போர்டு ஃபார் எஸ்டிஎம் போர்டுக்கான எஸ்எம்டிஐசி இந்த 3CC ஒர்க் பண்ணுறதுனால. இதுலேயே வந்துட்டு 2 பட்டன் இருக்கும், ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கு, சிம்பிள். அதுக்கடுத்து மோட்டார் டிரைவர் இதுவும் இருக்கும். அண்ட் இது ப்ரோட்டோகால் போர்டு. ஓகே. அண்ட் ஓவராலாக பார்த்தா 5500 கிட்ட ரேட் போட்டிருக்கேன் இருக்கலாம். இது வந்துட்டு நான் காலேஜுக்கும் கொடுக்க பிளான் பண்ணியிருக்கேன். காலேஜுக்கு லேப் செட் பண்ணுறது அது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி போகும்னு பார்க்கலாம். இதில் பார்த்தா HPI, I2C, UART இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். ஓகே. அண்ட் இந்த மோட்டார் டிரைவர், டிசி மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார், சர்வோ மோட்டார் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். இதில் பட்டன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணி பழகிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க எஸ்டிஎம்லாம் படிக்கணும்னு நான் கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன கிளாஸ் முடிஞ்ச பிறகு கூட கால் பண்ணுங்க. நீங்கள் எஸ்டிஎம் ரொம்ப பேர் மெட்டலில் கற்றுக்கலாம். பேர் மெட்டல்னா இப்போ எப்படி நம்ம டீப்பாக படிச்சும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி இது மாதிரி இதில் எஸ்டிஎம்ல டீப்பாக பேர் மெட்டல் சொல்லி கொடுக்கும். பேர் மெட்டல் டேட்டா ஷீட்டை வச்சு டேட்டா ஷீட்டை படிப்போம், அப்படி லைவாக கோடிங் பண்ணுவோம். என்னோட டீச்சிங் எப்படி அப்படி என்னோட ஸ்டூடெண்ட் ஜோதி கூட தெரியுது பற்றி. ஜோதி கூட அவரே ஸ்டூடெண்ட் தான். அவரே வந்து எஸ்டிஎம் படித்தார். ஜோதி ஆமா 2 வருஷம் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது நான் படிச்ச டைம். இப்போ எனக்கு ஃபுல் சப்போர்ட்டே அந்த பேர் மெட்டல் தான். ஆமா, ஏன்னா டேட்டா ஷீட் வச்சு படிச்சதுனால சாட் ஜிபிடி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம இப்போ சாட் ஜிபிடி நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் நமக்கு. இப்போ நீ தப்பா சொல்ற, நான் இதான் படிச்சேன் அப்படி பாருன்னு சொல்ற மாதிரி ஆயிரம் நம்ம நிலைமை. அதே போல நமக்கு டேட்டா ஷீட் வந்து நான் உங்கள்ட்ட படிக்கிறத பிறகுதான் ரொம்ப தேட வேண்டாம். நிறைய பக்கம் இருக்கும். HTML சிலது 2000 பேஜஸ்லாம் இருக்கும். அப்போ நமக்கு எங்க தேடுறதுன்னு தெரியாது. ஆனா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணனால எது எங்க இருக்கும், அந்த கான்செப்ட் வந்து எப்படி ஆர்கிடெக்சர் டயக்ராம பார்த்து எந்த ரெஜிஸ்டர் போய் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும், பஸ் ஆர்கிடெக்சர் டயக்ராம் பார்த்தே பஸ்லாம் எங்க போகுது என்ன பண்ணுதுன்னு நம்மளால கெஸ் பண்ண முடிஞ்சிடும். கரெக்ட். இதுதான் விஷயமே.
ஆனால் ஜெயஜோதி சொல்லவே வேணாம், ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டான பர்சன் ஆக்சுவலி அவர். நான் அவருக்கு ரொம்ப நாளாக என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அவர் நான் ஒன்று சொல்லி கொடுத்தா அவர் நிறையா பண்ணுவார் அதில் அவர். அதுதான் அவருடைய வெற்றி. இப்போ நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் ஜெயஜோதி, நிறையா பண்ணுங்க. ஸோ டேட்டா ஷீட் படிக்கிறதுக்கான பர்பஸ் இதுதான். புரியுது இல்லைங்களா? இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்களா, யாராவது கேள்வி கேட்டீங்க, இது எப்படி வேல்யூ செட் பண்ணி கேட்டீங்க. ஸோ டேட்டா ஷீட்லேருந்து எடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அது. ஸோ டேட்டா ஷீட் தான் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ ChatGPT எல்லாமே தட் இஸ் அவர் அசிஸ்டன்ட். அவருக்கு அவனை தவிர்த்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ ரீப்ளேஸ் பண்ணாத மாதிரி பார்த்து நமக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கணும், அதை விட அதிகம். அப்போ தான் அது நம்ம இல்லைன்னா அதை நம்ம ரீப்ளேஸ் ஈஸியாக பண்ணிட்டு போயிடும்ன்ற மாதிரி ஒரு திங் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ ஈஸியாக ஃபாஸ்ட்டாக படிக்க ஆரம்பிக்கலாம் எல்லாரும் டேஸ்ட்டை பார்த்து. ஸோ இன்ட்ரெஸ்டிங். உங்கள் கிளாஸ் வேணா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அதில் எப்படின்றத நான் டிஸ்கஸ் பண்ண கிளாஸ் முடிஞ்ச பிறகு. வாட்ஸ்அப்பில் இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா அகைன் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். 1 செகண்ட். வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். சண்டே கிளாஸ் அதில் அட்மின் நான் தான் அட்மின். ஸோ தட் நீங்கள் என்ன ஈஸியாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை ஃபர்தர் என்ன டீச்சிங் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இண்டிவிஜுவல் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கேன். தனித்தனி எடுத்துகிட்டு இருக்கேன் கிளாஸ். முன்னாடி வந்துட்டு கூட்டமாக இது மாதிரி எல்லாரும் இருப்பீங்க, படிப்பீங்க, அதில் ஒருத்தர் 2 பேர் தான் நல்லா படித்து வெளியே வருவாங்க. அது மாதிரி வேண்டாம், தனியாக ஒருத்தருக்கு மட்டும் கிளாஸ் எடுத்து அவருக்கு மட்டும் ஸ்பெஷலிஸ்ட்டாக உட்காந்து சொல்லித்தரதான் என்னோட பிளான். அது மாதிரி இப்போ ஒரு 3 கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் ஒருத்தர் மயிலானந்து இப்போ போயிட்டு இருக்கு, இன்னொருத்தர் உஸ்மான் அலி, இன்னொரு சந்தர், 3 பேர்கிட்ட போயிட்டு இருக்கு கிளாஸ். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு 3 பேருக்குமே. ஓகேங்களா? வேறு டவுட் இருக்குங்களா? இல்லை ப்ரோ. நைஸ். ஓகே. சரி, இப்போ இதுதான் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டேன். இப்போ நான் சாம்பிள் கோடிங் உங்களுக்கு பண்ணிட்டு போடுறேன். ஓகேங்களா? ஐ ஆல்ரெடி ஹேவ் சாம்பிள் கோடிங். டீச் பண்ணதுலேருந்து யாருக்கா டீச் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக, அது எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து MP Lab XID யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஹார்ட்வேர் நான் சொல்லி இந்த மாதிரி இந்த டெவலப் மோட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த Pkit 3 யூஸ் பண்ணுறேன். Pkit 3 இப்போ 5 வந்துருச்சு, நீங்கள் அதை விட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க முடியும். என்கிட்ட Pkit 3 யூஸ் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர் ஐ திங்க் இது வெர்ஷன் தெரியல. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு Pkit 3 சப்போர்ட் பண்ண மாட்டேன். இந்த இதுல இப்ப இது வரை போட்டுட்டாங்க. குளிக்கணும். ப்ளீஸ் நவீன் மீட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு நம்ம இதில் Pkit தான் அது வச்சிருக்கேன். இதை பற்றி தான் நம்ம இதான் வச்சிருக்கேன். எங்கேயாச்சும் ஒரு Pkit 4, 5 இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லேட்டஸ்ட் MP Lab XID வந்துட்டு Pkit 3 சப்போர்ட் பண்ணல. இஷ்யூஸ் இருக்கு அது போர்டில். ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் சப்போர்ட் பண்ணுறது ரிமூவ் பண்ணிட்டாங்க எனக்கு Pkit 3. அதனால நீங்கள் நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு சால்வ் ஆகும். 16.6.15 நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தெரிஞ்சு பார்த்தீங்களா? 6.15 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இப்போ வந்துட்டு கவுண்டர்னுடைய கோடிங் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். சரி, டைமர். One second, guys, please. எஸ், கோடிங் கிடச்சிருச்சு. டேட்டா கோடிங் போட போகிறேன். எதுவும் பெருசாக எதுவும் பண்ணாலும், ஏன்னா ஆல்ரெடி கோடிங் யூடியூப்லேயே இருக்கும். அவ்வளோதான், போட்டுச்சு. நான் லைட்டாக சொல்கிறேன் மேலோட்டமாக. இல்லை வெயிட் வந்துருச்சு. எஸ், இதுதான் அந்த கோடிங். இதில் வந்துட்டு இதில் ஒரு பர்பஸ்க்காக சொல்லி கொடுத்துட்டு இருந்தது, ஸ்டெப்பர் மோட்டர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே, ஃபைன். ஓகே, ரைட். அவ்வளோதான். இப்போ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் எல்லாருக்கும் கோடிங் தெரியுதுங்களா? எஸ். ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 MHz அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு.
ட்ரிஸ் பி ஆப்ஷன் ரெகுல தான் வந்துட்டு ட்ரிஸ் பின்னு என்னன்னா எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான். எல்இடி பட்டன் எல்இடியோடைய கனெக்ஷன் பின் இது. ஓகேவா? இந்த ஆப்ஷன் ரெகு தான் நீங்க அந்த பார்த்த அந்த ப்ரீ ஸ்கேல் செட் பண்றது எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். இந்த ரிஜிஸ்டருக்குள்ள தான் இருக்கும். ப்ரீ ஸ்கேல் செட் பண்றது எல்லாமே. இந்த டைமர் எனேபிள் இது எல்லாமே வந்துட்டு இந்த ஐஎஸ்ஆர் ஆன் பண்றதுக்கு. இதோட பர்பஸ் என்னன்னா, இங்க ஏதாவது நம்ம கோடிங்ஸ் இருந்தா போட்டுக்கலாம். வேணா ஒர்க் ஆகாது. இன்ட் ஐ ஈக்குவல் டு சும்மா போட்டு ஐ பிளஸ் சும்மா இல்லை ஐ பிளஸ் பிளஸ் சும்மா பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒயில் ஆஃப் எம்டியை விட்டுறக்கூடாது, ப்ராப்ளம் ஆகும். ரைட், ஓகே. ஸோ இந்த கோடிங் என்ன பண்ணுதுன்னா, டைமரை ஆன் பண்ணிட்டேன். ஓகே, டைமருக்கான இன்டரப்ட் ஆன் பண்ணிட்டேன். ஓகேவா? ரைட். இப்போ இந்த இடத்துக்கு வாங்க, ஒரு சின்ன சொல்லி கொடுத்துட்றேன். 158ல 255 போச்சு இல்லையா? 158 to 255 போயிட்ட பிறகு என்ன ஆகும் அப்படின்னா 0க்கு வருது. 0க்கு வந்த பிறகு ஒரு இன்டரப்ட் அலாரம் மாதிரி. இப்போ கிளாக்ல அலாரம் என்ன பண்ணுது? யாராவது சொல்ல முடியுமா? கிளாக்ல அலாரம் பர்பஸ் என்ன? ரீசெட் வேல்யூவை ரீச் பண்ணும்போது, ஐ மீன் இந்த ஓவர்ஃப்ளோ ஆகும்போது ஆர் அந்த மேட்ச் ஆகும்போது அலாம் ஒரு அவுட்புட் ஆன். ஓகே, நீங்க டைமரையும் கிளாக்கையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க, ஓவர்ஃப்ளோ அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கிளாக் டைமர் அலாரம் பர்பஸ் என்னன்னா, டைம் ஒன்று செட் பண்ணியிருப்பீங்க, அது வந்த உடனே அலாரம் அடிக்கும் இல்லையா? அதே விஷயத்தை இங்க பார்த்த இங்க எப்படி பிஹேவியர் இருக்குன்னா, இங்க டைமர் 0 மேக்ஸிமம்க்கு போயிடுச்சு இல்லையா? அதாவது செட் பண்ண வேல்யூ டு மேக்ஸிமம் போயிடுச்சு. அப்போ ஒரு இன்டரப்ட் ஃபிளாக் ட்ரிகர் ஆகும். லுக் லைக் அலாரம் மாதிரி இருக்கும். இன்டரப்ட் ஃபிளாக் ஈக்குவல் டு 1 ஆகும். டிஃபால்ட்டா இன்டரப்ட் ஃபிளாக் 0வா இருக்கும். ஐஎஃப்ன்றது இன்டரப்ட் ஃபிளாக். அப்போ 1 ஆயிரும். அந்த 1 வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, டைமரு 10 மில்லி செகண்ட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் கண்டுபிடிக்கிறவே. இப்போ என்ன ஆகும்னா, ஐஎஸ்ஆர் கோடிங் தான் ஒர்க் ஆகும். 1 ஆயிடுச்சு அப்படின்னா ஐஎஸ்ஆர் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டோம். அது என்ன ஐஎஸ்ஆர்? ஐஎஸ்ஆர்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணி விட்டுரும் கால் பண்றதுக்கு. அதுதான் நீங்க பாக்குறீங்க. ஸோ டைமரை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இது 159 போட்டிருக்கேன். வில் புட் 158 ஆல்சோ. அது 1 வேல்யூ வேணா கூட தப்பு கிடையாது. பட் 1 or 2 வேல்யூ மாறலாம், எரர் வராது. ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா, இது வந்துட்டு டைமரை கான்ஃபிக் பண்ற ஸ்டெப்பு. ரைட். இப்போ இந்த 255க்கு மேல ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இன்டர் ஃபிளாக் என்ன ஆகும் உங்களுக்கு? இந்த இடத்துல 1 ஆகும். இன்டர் ஃபிளாக் 1 ஆகும். 1 ஆன உடனே கோடிங் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஜம்ப் இன்டு திஸ் ஃபங்க்ஷன். இவ்வளவுதான் விஷயமே. நீங்க இந்த ஃபங்க்ஷனை கால் கூட பண்ணல, டிக்ளரே பண்ணல இந்த ஃபங்க்ஷனுக்கு நான். ஆனா இந்த சின்டெக்ஸ்ல எழுதியிருந்தீங்க அப்படின்னா இன்டர் ஃபிளாக் 1 இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துருங்கிறதா இதோட கான்செப்ட். ஓகே, அவ்வளவுதான். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இப்ப நான் சொன்ன இந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டெப்பர் மோட்டர் இது எல்லாமே நீங்க அதுல பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு செஞ்சு காட்டுறதுக்கு ஒரு எல்இடியை டாகல் பண்ணி காட்டுறீங்க நான். சரி, புரியுதுங்களா? ரைட். ஒன்ஸ் இப்போ நீங்களே பாருங்களேன், ஒன்ஸ் இது உள்ள வந்துடும் என்ன பண்றேன், டாகல் பண்றேன்னா கரெக்ட். அதுக்கடுத்து அகைன் 0 பண்ணிடுறேன் டைமரை, அந்த சாரி அந்த இன்டரப்ட் ஃபிளாக. ஏன்னா இங்க இன்டரப்ட் ஃபிளாக 1 ஆச்சு இல்லையா? திரும்பவும் ரன் ஆகுறப்ப இங்கேயும் 1 ஆகணும் தானே அது. அப்ப ஐஎஸ்ஆர் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆன உடனே இந்த இன்டரப்ட் ஃபிளாக் 0 பண்ணி விட்டுருவேன் நான். அகைன் ரீசெட் பண்ணி விட்டுறேன் நான். அதான் நீங்க இங்க பாக்குற லைன். ஓகே, அதுக்கு அடுத்து டைமர் 0வையும் செட் பண்ண வேல்யூக்கு கொண்டு வந்துடுறேன். 158 பண்ணிக்க, நான் 158 கொண்டு வந்துடுறேன். என்ன ஆகும்? ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுனாக்கா அகைன் கோயிங் டு 0 இல்லையா டைமர் வேல்யூ? நீங்க அதெல்லாம் போட்டிருக்கீங்க. மேலே போயிடுச்சுனாக்கா திரும்ப 0 ஆயிரும். திரும்ப செட் பண்ணணும் இல்லையா கோடிங்ல? அதான் இங்க பண்ணியிருக்கேன். விஷயம் புரியுதுங்களா? அவ்வளவுதான். இப்போ கோடிங்கை பில்டு பண்ணி என்னுடைய போர்டில் அப்லோட் பண்ணி உங்க ஆஸ்ட்ரோஸ்கோப்ல அவுட்புட் நான் காட்ட போறேன் உங்களுக்கு. இப்போ ஐ ஹேவ் ஆஸ்ட்ரோஸ்கோப் வித் மீ. ஓகேவா? அந்த அவுட்புட்ல அதில் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? எஸ், இப்போ அந்த போர்டுலாம் காட்டிடுச்சு எனக்கு. போர்டு இதான் டைரக்ட் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. வருதான்ட்டு பார்க்கலாம். வேலை என்னன்னா போர்ட் B0 பிளிங்க் பண்ண வைக்கிறேன், அவ்வளவுதான்.
ஓகேங்களா? என்கிட்ட ஒரு ஹேண்ட்டேக் ஒரு ஆஸ்டோஸ்கோப் இருக்கு. நான் ஆன்லைன் கிளாஸ்க்காகவே வாங்கியிருக்கிறேன். உங்ககிட்ட சொல்லி தரதுக்காக அந்த ஆஸ்டோஸ்கோப் வாங்கியிருக்கேன். அதுல வந்து நம்ம பல்ஸ் பார்த்துக்கலாம் நம்ம இப்போ. ஓகேவா? அது எப்படின்னு காட்டுறேன். எஸ், இங்க ஃபிளாஷ் ஆயிடுச்சு. ஃபிளாஷ் பண்றது இதுதான். இந்த ஆரோ மார்க் சிப் மாதிரி போட்டிருக்கோம். இதை வச்சு நீங்க ஃபிளாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிளாஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போறேன். இப்போ ரிமூவ் பண்ணிட்டு என்னுடைய ஹேண்ட்டேக் கவரை கனெக்ட் பண்ணி அவுட்புட் உங்களுக்கு லேப்டாப்லேயே காட்டிட போறேன். இப்போ காட்டிடலாமா? RB0. ஓகே ஓகே, அவ்வளோதான் கனெக்ட் பண்ணிட்டேன். தட்ஸ் இட். டேபிள் ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. ஒரு நிமிஷம். என்னதான் கிளீன் பண்ணாலும் என் டேபிள் மட்டும் சுத்தமே ஆகாது. 2 நிமிஷத்துல எல்லா பொருளும் டேபிளுக்கு வந்துடும். எஸ், இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். இப்போ ஹேண்ட்டெக் அப்படின்னு டைப் பண்ணேன். என் லேப்டாப்ல இந்த சாஃப்ட்வேர் இருக்கு. இதை பத்தி தெரியணும்னு என்கிட்ட கால் கூட இங்க பேசுற பத்தி எனக்கு யூடியூப்ல இதை பத்தி நான் வந்துருச்சு. நிஜமே பண்ணதுக்குள்ள வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, அந்த பல்ஸ் நீங்க பார்க்க முடியுது பாத்தீங்களா? ஒரு ப்ரோப் எடுத்து அந்த ஆர்பிசியில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இதில் வச்சு பார்த்தீங்கன்னா கர்சரை வச்சுட்டு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா 10 மில்லி செகண்ட்ஸ் வந்துருச்சா? ஸோ எவ்ரி டாக்குக்கு 10 மில்லி செகண்ட்ஸ் எடுத்துக்க முடியும். இப்போ என்னால் இவ்வளோதான் விஷயம். கரெக்டுங்களா? அப்போ இங்கே என்ன நடக்குதுனாக்கா இந்த டைமரை போட்டிருக்கேன். எவ்ரி 10 மில்லி செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். எவ்ரி 10 மில்லி செகண்ட்ஸுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓவர்ஃப்ளோ ஆன பிறகு என்ன ஆகும்? நமக்கு டிஎஃப் ஈக்குவல் டு ஐஎஃப் ஈக்குவல் டு 1 ஆகும். 1 ஆன உடனே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜம்ப் ஆகிட்டு இந்த எல்இடியை டாகுல் பண்ணாது. டாகுல் பண்ண உடனே அதை ரீசெட் பண்ணி பழையபடி கொண்டு வந்துடுறேன். திரும்பவும் 10 மில்லி செகண்ட்ஸ் வந்து திரும்ப வந்துட்டே இருப்பீங்க. இப்போ அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஒயிலா ஃபோன் நமக்கு இப்போ ஃப்ரீயா இருக்கு. இங்க நீங்க உங்க டிஸ்பிளேக்கான கோடிங் அப்படியே போட்டுக்கலாம் தானே? டிஸ்பிளேக்கான கோடிங்கோ இல்லை வேற ஏதாவது இஃப் கண்டிஷன்ஸோ இல்லை வேற ஏதாவது கோடிங் நீங்க போட்டுக்கலாம் தானே? கிளியருங்களா? ஒயிலா ஃபோன் உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ இதுதான் இதோட பர்பஸ். இப்போ பாத்தீங்களா எண்டு பர்பஸ் எப்படி இருக்கு? நான் சொல்லி கொடுத்தது எப்படி இருக்கு? கிளாக்கு டைமர் அது ஏதோ பேசியிருப்போம். ஆனா எண்டு பர்பஸ் என்ன? மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு டைமர் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். நான் சொல்ற ரிலேஷன்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக புரியும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்தது டைமர் கிளாக்குக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இங்க பர்பஸ் என்ன? இந்த ஓவர்ஃப்ளோ தான் விஷயம். பட் அதை வச்சு மல்டி டாஸ்கிங் நம்ம யூஸ் பண்றோம் இந்த மாதிரி நம்ம. இதுதான் டைமருடைய கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ விச் மீன் நீங்க பேக்ரவுண்ட்ல அந்த எல்இடி பிளிங்க் ஆயிட்டே தான் இருக்கும். வைல் லூப்ல இருக்க அவ்வளவுதான் ஃபங்க்ஷனும் ரன் ஆயிட்டே அவ்வளவுதான் தான் இருக்கும். கரெக்ட், அவ்வளவுதான். ஆனா அதுக்காக நீங்க வந்துட்டு பேக்ரவுண்ட்ல அப்படியே ரன் ஆகிட்டே யோசிக்கணும். அது அந்த எவ்ரி 10 மில்லி செகண்ட்ஸ் ஒன்ஸ் ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட்ல இங்க போயிட்டு வரும் கண்ட்ரோலர். ஓகே. அதாவது இங்க போயிட்டு ரிசீவ் பண்ணி திரும்பி இங்க வந்து விட்ட இடத்துக்கு பிடிக்கும். ஓகே திரும்பி. புரிஞ்சிருச்சு. ஓகேவா? அதுக்காக நீங்க நினைச்சிடக்கூடாது ஓ பேக்ரவுண்ட் அது மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது. அது மாதிரி இல்லை. இது ஆட்டாஸ் கிடையாது. ஆனா பிஹேவியர் பார்க்க நமக்கு அப்படிதான் இருக்கும். இப்போ ஜெய் வந்து சொன்னாரு பாத்தீங்களா 2 எல்இடியை வச்சு பண்ணி பாருங்க வந்துடும் சொன்னார் இல்லைங்களா? 2 எல்இடி வச்சுட்டு ஒரு எல்இடியை வந்துட்டு ஒரு டிலேல இன்னொரு டிலே ரன் பண்ணா ரன் ஆகும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பட் இது எப்படி ஒர்க் ஆகும்னா அந்த பர்டிகுலர் டைம்ல இங்க போயிட்டு திரும்ப இங்க வந்துடும். ஓகே, நார்மல் ரொட்டீன் பண்றோம். ரொட்டீன்குள்ள வந்து அது வந்து ரன் ஆகும். அதெல்லாம் ஸ்டாக் பாயிண்ட்ல ஸ்டோர் பண்ணிருப்போம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டாக் பாயிண்ட்ல ஸ்டோர் பண்ணி அந்த ஸ்டாக் பாயிண்டருக்குள்ள அதை அப்படியே ரெஸ்யூம் பண்ணும் அப்படியே உள்ள. அவ்வளவுதான். ஓகே. இதுக்கு தான் ஸ்டாக் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னா ஒரு அட்ரஸ் ஸ்டாக் பாயிண்ட்ல இருக்கும். அந்த ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு இன்டர்ப்ட் வந்துருச்சுனாக்கா இந்த ஸ்டாக் பாயிண்டரை வச்சுட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சுன்னா எங்க விட்டது அங்கேயே பிடிக்கும். அதான் ஸ்டாக் பாயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டாக் பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இதுல எஸ்டிஎம் என்ன சொல்லுவாங்க? எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க. அது பேரு மாஸ்டர் ஸ்டாக் பாயிண்டர்னு சொல்லுவாங்க. அது மாறும் வேர்ட், அவ்வளவுதான், வேற ஒன்றும். ஓகே சார். ரைட், தட்ஸ் இட். என்னுடைய கதைகள் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு எனக்கு. ரைட்.
ஃபீட்பேக் எப்பயும் போல கொடுத்துருங்க. எப்படி இருக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்களா? இன்னைக்கு ஒரு 1 ஹவர் எப்படி போச்சு என் கூட? நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? சார் கத்துக்கிட்டீங்களா? நிறைய புது விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் லோட் பார்த்துட்டு உள்ள வரும்போது ப்ரீவியஸா நான் வந்து இதுல எஸ்டிஎம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு ரொம்ப நைஸ். டீப் நாலேஜ் கிடையாது. F103 அந்த 64 LQP இருக்கு இல்லையா, நியூக்ளியர் போர்டு இருக்கு இல்லையா, அதுல தான் ஒர்க் பண்ணிட்டு ஆமா. இருக்கேன். ஓகே, ஓகே. ஐம் லிட்டில் ரொம்ப கன்ஃபியூசிங். அந்த கிளாக் ட்ரீ இருக்குல்ல, அதுல ரொம்ப எதுவுமே ம். புரியல. நிறைய போய் சர்ச் பண்ணி உள்ள வந்தேன். சரி, இங்க ஏதாவது ஒரு இன்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்தேன். ஓகே, ஓகே. கெட் சம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க அந்த கிளாக் ட்ரீ வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஐ willing to அது நான் கோர்ஸா எடுக்கிறேன் ஆக்சுவலா சொன்ன மாதிரி நானு. அது நான் எஸ்டிஎம் வந்துட்டு பொதுவாக கோர்ஸா எடுத்துட்டு இருக்கேன். இண்டிவிஜுவல் கிளாஸ்க்கு இண்டிவிஜுவலா ஒருத்தருக்கு. இன்கேஸ் ரொம்ப பேர் வந்துட்டீங்கன்னா குரூப்பா எடுத்துக்கலாம். ரொம்ப பேர் கால் பண்றீங்கன்னா ஒரு குரூப் கிளாஸ் ஒன்று செட் பண்ணிட்டு அது நம்ம ஒரு டைம் செட் பண்ணிட்டு நம்ம எடுக்கலாம். ஓகே. ஓகேங்களா? இப்போ இங்க இருக்கிற எல்லாரும் கூட எஸ்டிஎம் சைன் பண்ண கூட வெரி ஹாப்பி. பார்க்கலாம். ஓகே. ரைட். அதர்ஸ் ஃபீட்பேக்? சார் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். யா. நான் ஆக்சுவலா பாதியில தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு 1/2 hour தான் ஜாயின் ஓ பண்ணிருக்கேன். ஓகே, ஓகே, ஓகே. நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சு. இப்பதான் ஜாயின் பண்ணேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. தேங்க்ஸ். ஒரு தேங்க் யூ, சின்ன தேங்க் டவுட். யூ. யா, யா, இதுல ஒரு சொல்லுங்க. சின்ன டவுட். இப்போ எனக்கு மல்டிபிள் டைமர் Sorry, வேணும் அப்படின்னா, sorry. நான் இதுல வந்து வயலுக்கு இந்த பக்கம் இருக்கிற லூப்ல வந்து நான் கவுண்ட் வேல்யூ வந்து ஓனா இன்க்ரீஸ் பண்ணி நான் அதையே மல்டிபிள் டைமரா வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கணுமா? எப்படி கேக்குறீங்க? மல்டிபிள் கவுண்டரா? சார் மல்டிபிள் எனக்கு வந்து இப்போ என்னன்னா ஒரு 5 டைமர் வேணுங்க சார். ஒரு டைமர் வேல்யூ வந்து ஒரு 10 செகண்ட்ல வந்துட்டு எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கணும். இன்னொன்னு ஓகே. வந்து ஒரு 20 செகண்ட்ல வந்து அவுட்புட் கிடைக்கணும். இன்னொன்னு வந்து ஒரு 120 செகண்ட்ல அவுட்புட் கிடைக்கணும். இப்போ ஒரு 3 டைமர் வந்து இந்த மாதிரி கிடைக்கணும். அப்படிங்கிறப்போ நான் இந்த ஒரு டைமரையே வந்து ஒரு 1 செகண்டுக்காக நான் செட் பண்ணிட்டு நான் 3 வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிட்டு அந்த ஆமா, 3 ஆமா, வேரியபிள ஆமா. வந்துட்டு 10க்காக ஆனா வந்து கவுண்ட் ஆனா இங்க 1 செகண்டுக்கு செட் பண்ண முடியாது. அதுக்காக தான் உங்களை இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சொன்னேன் உங்களுக்கு நானு. ஓகேங்க நீங்க சார். ஓகேங்க டிலேல சார். 1 செகண்ட் நீங்க இப்ப வந்திருப்பீங்களான்னு தெரியல. இத ஃபுல் வீடியோ பாருங்க. யூடியூப்ல வரும் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கெல்லாம். யூடியூப்ல வரும். நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ 10 போட்டிருப்பேன். நீங்க 1லாம் சரிங்க போட்டு உங்களால பண்ண முடியாது. 1 மினிட் 1 செகண்ட்லாம் போட்டு டிலே போட்டுலாம் கால்குலேட் பண்ணா உங்களுக்கு இங்க நெகட்டிவ்லயே போகும். இல்லன்னா வந்துட்டு 255க்கு மேல போயிரும். அப்போ ஒர்க் ஆகாது. ஓகேங்க அப்ப சார். நீங்க வந்துட்டு 10 மில்லி செகண்ட கண்டுபிடிச்சுட்டு அப்ப 1 செகண்ட்க்கு எவ்வளவு டைம் ரன் பண்ணணும் அத? 100 டைம்ஸ் ரன் பண்ணணும். ஆமாங்க சார். அப்ப 5 செகண்ட்ஸ்க்கு 500 டைம்ஸ் ரன் பண்ணணும். ஆமாங்க சார். 500 டைம்ஸ் அது ஹிட் ஆயிடுச்சுனாக்கா 5 செகண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகேங்க சார். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். அது மாதிரி 500 வரப்போ ஒரு டாஸ்க் செய். 100 ஓகேங்க வரப்போ சார். டாஸ்க் செய். 10,000 வரப்போ டாஸ்க் செய்ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ண முடியும் அதால. அது பாசிபிள் தான். அத ஓகேங்க பத்தி சார். வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்ல. நீங்க எல்லாத்தையும் யூடியூப்ல போட்டிருக்கேன் யூடியூப்ல. நீங்க எதுவுமே எங்கேயும் போக தேவையில்ல. சரிங்க நீங்க சார். அந்த பார்க்குறேங்க அந்த சார். பிளேலிஸ்ட்ட ஃபுல்லா பார்த்தீங்கனாலே பிக் ஃபுல்லா நீங்க படிச்சிருவீங்க. சரிங்க சார். ஓகேங்க சார். அது பெரிய பிளேலிஸ்ட். அது ரொம்ப நாள் ரொம்ப என்ன சொல்றது? கிட்டத்தட்ட 1 இயர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட். மேபி ஐ திங்க் சோ. பண்ணிப்பேன். இந்த வரைக்கும் நிறைய போட்டிருப்பேன். நீங்க எங்கேயும் போக ஓகேங்க. தேவையில்ல. அந்த ஒரு பிளேலிஸ்ட்டே போதும். ஃபுல்லா நீங்க படிச்சிருவீங்க பிக் ஃபுல்லாவே. நீங்க கேட்கற எல்லாத்துக்கும் அங்க ஆன்சர் இருக்கு. 2 செகண்ட்ஸ் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த 2 செகண்ட்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா 10 செகண்ட்ஸ் நீங்க பண்ணலாம். 1 மினிட் கூட நீங்க 1 மினிட்டுக்கு பண்ணலாம். ஹாஃப் அன் ஹவருக்கு ஓகேங்க சார். பண்ணலாம். எல்லாமே ஒரே விஷயம் தான். ஓகேங்க சார். ஓகே. இப்பதான் அந்த ஸ்டடி வீடியோ பண்ணிட்டு மட்டும் இருக்கேன். யா. சார் இல்ல பார்க்குறேன். பாருங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க சேனல்ல இருக்கீங்களா? இருக்குங்க சார். SN32 உங்களுக்கு தான் இது பண்ணேன். லேர்ன் பண்ணேன். இப்போ ஓ! பிக் வந்து ஓகே. எஸ்டில ஏன்ட்ட படிச்சீங்களா? அப்ப ஏன் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு இன்னும்? சார் இல்ல சார். ஆக்சுவலா வந்துட்டு நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி படிச்சேன். மறுபடியும் வந்துட்டு PLC ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் ஓகே. அதான். அதாவது நீங்க ஃபீல்ட் மாறிட்டீங்களா? ஆமாங்க சார். PLCல இருந்தேன். அப்புறம் இப்போ ஓகே. மறுபடியும் வந்து எம்பெட் படிச்சிருக்கேன் சார். ஓகே. ஃபைன். பட் எனிவே நீங்க பாருங்க. ஏதோ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, அதுக்கான வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிருக்கேன் மோஸ்ட்லி. நீங்க அத பாருங்க. இருக்குங்க சார். பாருங்க சார். ஓகேங்க யா. ட்ரை பண்ணி படிங்க நல்லா. ஆல் தி பெஸ்ட். எஸ். ஓகே எவ்ரிவன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க என்கிட்ட படிக்கலாம் நீங்க. ஃபர்தரா கிளாஸஸ். நான் நிறையா ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராஜெக்ட் கைடன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு காலேஜ் ஒர்க் ஷாப்ஸ் வந்துட்டு எடுக்காம பிளான் இருக்கு. இப்போ இங்க யாராவது
இருக்கிறவங்க யாராவது காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா, ஸோ காலேஜ் ஒர்க் ஷாப்ஸ் கூட நம்ம பிளான் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டின இந்த போர்டு வந்துட்டு காலேஜ் ஒர்க் ஷாப்ஸ்க்காகவே நான் அதுவும் பிளான் பண்ணியிருக்கேன், ஒர்க் ஷாப் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் எப்படின்னு தெரியல எனக்கு எப்படி மூவ். பட் அது பிளான் இருக்கு, ஒர்க் ஷாப் பண்ணலான்ட்டு. இதுக்கு வச்சு நம்ம ஏதாவது சொல்லி தரலாம் பசங்களுக்குன்ட்டு. ஸோ அதுதான். எனிதிங் எல்ஸ் வேறு ஏதாவது இருக்குங்களா? ஓகே. எனக்கும் வந்து இப்போ வீடியோ பார்த்தோன்னே எனக்கும் வந்து எல்லாமே நம்ம படிச்சது பழைய எல்லாமே டைமரை பத்தி இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து எனக்கும் புரிஞ்சிருக்கு, கத்துருக்கேன் இன்னும். அதனால தேங்க்ஸ் தான் ரொம்ப. நல்லது நல்லது ஜோதி, நல்லது. ஓகேங்க. ஸோ ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்க எனக்கு. எப்படி ஃபர்தராக மூவ் பண்ணுறது, என்னென்ன கைடன்ஸ் என்ன கால் பண்ணணும், நம்ம பேசலாம் பற்றி நிறையா. ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த குரூப் ஒன்று இருக்குன்றத உங்களுக்கு ஷேர் பண்ண லிங்கை. நிறைய பேர் அப்போ தான் யூஸ் பண்ணுவாங்க, அதை படிப்பாங்க. டீப்பாக படிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க லைஃப்க்கு அது ரொம்பவே. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பாய். தேங்க்யூ ப்ரோ. எஸ், பார்க்கலாம். ஓகே சார்.